Hello, my dear good person. Very good evening, everybody. So, அடுத்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. இந்த சண்டேல டெஸ்ட் குட். ஸோ அதுக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடிச்சாச்சு. தெர்மல் பிசிக்ஸ்ல ஒரு பார்ட் முடிச்சிருக்கோம். அந்த 3 பார்ட் தானே இந்த வீக்குள்ள முடிச்சிடலாண்டு. குட். சரி. அண்ட் ஆஸ் யூஷுவல் செஷன் போறதுக்கு முன்னாடி நம்ம JEE அன்ஃபில்டர்ட் அதை பத்தின ஒரு குட்டி இன்ட்ரோ. ஆல்ரெடி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வேதாந்துல இருந்து JEE கண்டென்ட் என்னெல்லாம் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு JEE அன்ஃபில்டர்ட் அப்படின்னு ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்கனைஸ்டு கோர்ஸ் ஆஃபர் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் இங்கனக்குள்ள நம்ம இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்குண்டு. யூ கேன் செக் தட் அவுட். எஸ், JEE அன்ஃபில்டர்ட். And it is completely free of cost. நீங்க எதுவும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பை நவ் காட்டும், பட் இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், கம்ப்ளீட்லி ஃப்ரீ. செக் பண்ணி பாருங்க. சரி சார், அதுல என்ன எக்ஸ்ட்ரா கிடைக்க போகுது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் யூ வில் கெட் டெஸ்ட் சீரீஸ் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு டவுட் ரெசல்யூஷன் அவைலபிளா இருக்கும். 24/7 டவுட் ரெசல்யூஷன் டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளா இருக்கும். அண்ட் கோர்சஸ் எல்லாமே சிஸ்டமேட்டிக், ஆர்கனைஸ்ட், அசைன்மெண்ட்ஸ், நோட்ஸ், பிளா 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 எக்ஸெட்ரா. செக் இட் அவுட். என்னது டே? ஓகே, மியூசிக் சிட்டி 6001. ஹாய் டே பசங்களா, நைஸ் டு மீட் யூ. சரி, இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஆல்ரெடி ஷெட்யூல் டைம்ல இருந்து லேட் ஆயிடுச்சு. லெட்ஸ் பிகின். சோ இன்னைக்கு நம்ம பிரைமரியா பார்க்க போறது தெர்மோடைனமிக்ஸ். போன கிளாஸ்ல நம்ம கேலோரிமெட்ரி, ஹீட் அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு இல்லையா? ஹீட், கேலோரிமெட்ரி, தெர்மோமெட்ரி அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. இன்னைக்கு பார்க்க போறது ப்ராப்பர் தெர்மோடைனமிக்ஸ். அதாவது மெக்கானிக்ஸ் மாதிரியே நம்ம ஒரு சிஸ்டம்ல இருக்கிற எனர்ஜி டிரான்ஸ்பர், ஹீட் அண்ட் எனர்ஜி டிரான்ஸ்பரையும் அதுக்கு நமக்கு தேவைப்படுற வேரியபிள்ஸ் என்னென்ன அது எல்லாத்தையும் டீடைல்ல பார்க்க போறோம். ஸோ அந்த சாப்டர்லயே லைக் போன செஷன்லயே ஹீட்டை பத்தி கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருப்பேன். ஹீட்னா எனர்ஜி இன் டிரான்சிட். ஸோ அதை பத்தி ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். இப்போ இன்னைக்கு மீதி இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ நமக்கு மெக்கானிக்ஸ்ல சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஒரு பார்ட்டிகிள், அவனுக்கு ஒரு மாஸ் இருக்கு, அது ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி மல்டிபிள் பார்ட்டிகிள்ஸ் சேர்ந்து இட் கேன் கிரியேட் அ சிஸ்டம். எக்ஸாம்பிள் புள்ளி சிஸ்டம் எடுத்துப்போம். 2 மாஸ், ஒரு ஸ்ட்ரிங், புள்ளி, அது எல்லாமே சேர்த்து we can call that a system. அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ்ல எனக்கு எதை தேவையோ அதை நான் சிஸ்டம்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் யூசுவலா நம்ம எதை தெரியுமா கன்சிடர் பண்ணுவோம்? ஐடியல் சிச்சுவேஷன்ல, திஸ் இஸ் நாட் ரியலிஸ்டிக்கலி அக்செப்டபிள், பட் ஐடியலா தெர்மோடைனமிக்ஸ்ல எனக்கு ஒரு சிலிண்டர், அதுக்குள்ள ஒரு கேஸ், ஒரு சைடு வாட்டர் அடைச்சாச்சு, இன்னொரு சைடுல நான் ஒரு மூவபிள் பிஸ்டன் வச்சிருக்கேன். இதைத்தான் நம்ம சிஸ்டம். இதுலயும் ஸ்பெசிபிக்கா அந்த கேஸை தான் நான் சிஸ்டம் அப்படின்னு கன்சிடர் பண்ண வேண்டிய. ஸோ சிஸ்டம்னா என்ன? எனக்கு ஒரு சிலிண்டர், அதுக்குள்ளார சம் கேஸ், ஐடியல் கேஸ், அது மேல ஒரு பிஸ்டன், நகர்ற மாதிரி மூவபிள் பிஸ்டன். நம்ம இதுல என்னென்ன அசம்ப்ஷன்ஸ், எக்கச்சக்க அசம்ப்ஷன்ஸ் போடுவோம். அனிவாரதி வெர்னியர், ஸ்கேலிபர், ஸ்க்ரூ கேஜ் அதை விடுற மாதிரி இல்ல. டெஃபினெட்லி வெர்னியர், கேலிபர், ஸ்க்ரூ கேஜஸ் ஸ்கிப் பண்ண மாட்டேன். டோன்ட் வரி. அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வரும். அன்னைக்கு அந்த டாபிக் எடுத்துடலாம். ஓகே, விஸ்வநாதன், நைஸ் டு மீட். பட் இப்பதான் அங்கிட்டு பார்த்தா அதுக்குள்ள எங்க? ஓகே, குட். சரி, கண்டினியூ பண்ணுவோம். சோ இங்க நம்ம போடக்கூடிய அசம்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தா, அந்த பிஸ்டனுக்கு மாஸ் கிடையாது, பிஸ்டனுக்கு சிலிண்டருக்கு நடுவுல ஃபிரிக்ஷன் கிடையாது, அந்த கேஸ் வந்து ஐடியல் கேஸ். ரைட்? சோ இதெல்லாம் பேசிக்கா யூசுவலாவே எப்படி சொல்றது, மானே, தேனே, பொன்மானே எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நார்மலா நம்ம எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கு போடக்கூடிய அசம்ஷன்ஸ் தான் இது. இதுல இந்த கேஸை மட்டும் தான் நம்ம பிரைமரியா சிஸ்டம்ல கன்சிடர் பண்ணிப்போம். சுத்தி இருக்கிறது எல்லாமே எனக்கு சரௌண்டிங்ஸ் கணக்குல வந்துடும். அந்த சிஸ்டமை தவிர மீதி இருக்கிறது எல்லாமே எனக்கு சரௌண்டிங்ஸ். இப்போ அந்த சிஸ்டமை நம்ம 3 வகையா கிளாசிஃபை பண்ணலாம். ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் கேன் பி கன்சிடர்ட் as one out of these 3 categories. என்னன்னு? ஃபர்ஸ்ட், எனக்கு ஒரு ஓபன் சிஸ்டம்.
ரெண்டாவது closed, மூணாவது isolated system. So ஒரு open systemனா சிம்பிளா நம்ம வீட்ல ஓப்பனா ஒரு வடை சட்டி வச்சு அதுல வடை சுட்டு எடுக்கிற மாதிரி, ஆர் ஓப்பன் சட்டியில சாம்பார் வைக்கிற மாதிரி, அதுக்குள்ளேயும் அதுல இருந்தும் எனர்ஜி டிரான்ஸ்பர் நடக்கும். அதுக்குள்ளேயும் நான் மாஸ் ஆட் பண்ணலாம், அதுல இருந்து மாஸும் வெளியே போக முடியும். சோ இதுதான் ஓப்பன் சிஸ்டம். அதுல ஹீட் டிரான்ஸ்பர் as well as மாஸ் டிரான்ஸ்பர், அது ரெண்டுமே பாசிபிள். அதுதான் ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது க்ளோஸ்ட் சிஸ்டம். க்ளோஸ் சிஸ்டம்னா எனக்கு எனர்ஜி டிரான்ஸ்பர் பாசிபிள், ஆனா மாஸ் டிரான்ஸ்பர் நடக்காது. நான் ஹீட் எனர்ஜி உள்ள சப்ளை பண்ணலாம், அதுல இருந்து ஹீட் எனர்ஜி வெளியே எடுக்கலாம், ஆனா உள்ள இருந்து என்னால மாஸ வெளியே டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ரைட்? சோ தட் இஸ் க்ளோஸ் சிஸ்டம். இப்ப அகைன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு we can say குக்கர். ஆனா அந்த விசில கம்ப்ளீட்டா சீல் பண்ணி வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். நான் இமேஜின் குக்கர், அந்த குக்கர்ல இருக்கிற விசில நான் சீல் பண்ணி வச்சுட்டேன். இது ரியல் வேர்ல்ட்ல ட்ரை பண்ணாதீங்களே, pretty dangerous. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். குக்கர்ல இருக்கிற விசில கம்ப்ளீட்டா சீல் பண்ணியாச்சுன்னா it becomes an open system, sorry closed system. சரி, அடுத்து கடைசியா isolated system. isolated systemனா என்ன? ஹீட் டிரான்ஸ்பரும் கிடையாது, மாஸ் டிரான்ஸ்பரும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் தெர்மோஸ் ஃபிளாஸ்க். சூடு போகாம இருக்கிறதுக்கு ஃபிளாஸ்க்ல ஊத்தி வச்சிருப்போம்ல. ஐடியல் சிச்சுவேஷன்ல உள்ள இருக்கிற எனர்ஜி எனக்கு லாஸ் ஆகவே கூடாது, பட் ரியல் வேர்ல்டுல ஆல்வேஸ் தேர் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் லாஸ் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அதனால எனக்கு 24 hours தாண்டி அதுல சில்னஸ் ஆர் கோல்ட்னஸ் இருக்கிறது இல்ல. பட் ஐடியலா அதுல இருந்து மாஸ் எனக்கு வெளியே போகாது, அதுல இருந்து எனர்ஜி டிரான்ஸ்பரும் இருக்காது. சோ அது ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம். சாரி. சோ ஐசோலேட்டட் சிஸ்டம்ல நோ ஹீட் டிரான்ஸ்பர், நோ மாஸ் டிரான்ஸ்பர். இங்க both del Q as well as del M possible. மாஸும் சேஞ்ச் ஆகலாம், எனக்கு ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்பர் சேஞ்ச் ஆகலாம். க்ளோஸ் சிஸ்டம்ல del M not possible, del Q alone possible, whereas delta M 0, எனக்கு மாஸ் சேஞ்ச் ஆகாது ஒரு க்ளோஸ்ட் சிஸ்டம்ல. Isolated systemல nothing is possible. Del Q change in heat energy 0 as well as change in mass. அதுல heat transfer இருக்காது, mass transfer இருக்காது. 3 types of system. ரைட். இப்ப அடுத்து இதுல நம்ம பிரைமரியா டீல் பண்ண போற வேரியபிள்ஸ் என்னென்ன? பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர், ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜி நம்ம சொல்ல முடியாது, ஹீட், இன்டர்னல் எனர்ஜி. So இது மூணுத்தையும் heat work done, pressure, volume, temperature, internal energy, Q and work done. So இது எல்லாத்தையும் தான் நம்ம இத வச்சு தான் ஒரு thermodynamics-ஓட ஸ்டேட் அப்படிங்கறத டிஃபைன். இப்ப மெக்கானிக்ஸ்ல டிஸ்பிளேஸ்மென்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் அண்ட் பொசிஷன், ரிலேட்டிவ் மோஷன் இந்த மாதிரிலாம் பார்த்திருப்போம். அந்த டிஸ்பிளேஸ்மென்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் அதை வச்சு தான் ஒரு மெக்கானிக்கல் பாடியோட பொசிஷனை நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியும், அதோட ஸ்டேட் ஆஃப் மோஷனை நம்மளால டிஃபைன் பண்ண முடியும். அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ்ல பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இது மூணும் பிரைமரி. இது மூணும் தான் ஒரு தெர்மோடைனமிக் ஸ்டேட், ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் எந்த தெர்மோடைனமிக் ஸ்டேட்ல இருக்குன்றத சொல்றது பிவிடி ரிலேஷன்ஷிப். அண்ட் இதுல இருந்து டிரைவ் பண்ணப்பட்டது யூ சொல்லிக்கலாம், இன்டர்னல் எனர்ஜி. இது ஒரு கேட்டகரியில இருக்கு. அது இல்லாம இன்னும் 2 வேரியபிள்ஸ் இருக்கு, ஹீட் அண்ட் ஒர்க் டன். அது ரெண்டும் வேற மாதிரி பாத் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சோ பிவிடி இது மூணும் ஸ்டேட் வேரியபிள்ஸ். இதுவுமே ஸ்டேட் தான், ஸ்டேட் வேரியபிள்ஸ். இது ரெண்டும் பாத் வேரியபிள். சோ ஸ்டேட் அண்ட் பாத்னா என்ன? இது கிட்டத்தட்ட டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட்னா என்ன? இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். எந்த பாதையில போறோம்ன்றது இல்ல, irrelevant. இப்ப ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சர் இந்த மூணுமே அந்த பாடி இனிஷியலா எங்க இருக்கு, ஃபைனலா எங்க போயிருக்கு, அதை டிபெண்ட் பண்ணி மட்டும் தான் இருக்கு. எந்த பாதையில போச்சுன்றது நமக்கு தேவையே கிடையாது. பட் ஒர்க் டன், ஹீட் டிரான்ஸ்பர், இது ரெண்டுமே அவன் எந்த பாதையில போறான்றத பொறுத்து மாறும். அதே 2 ஸ்டேட் இருக்கட்டுமே, இனிஷியல் அண்ட் ஃபைனல் ரெண்டுமே கூட இருந்துட்டு போட்டுமே, அது ரெண்டுத்துல அவன் எந்த பாதை போறான்றத பொறுத்து தான் எனக்கு ஒர்க் டன் as well as ஹீட் டிரான்ஸ்பர் ரெண்டுமே இருக்கும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் டே.
So pressure, volume, temperature, internal energy, இதெல்லாமே state. They depend only on the initial and the final state. Work done, heat transfer depends on the path. எந்த பாதை வழியா போயிருக்குன்றது important. Depends on the actual path. சரி, இப்ப பாதை அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னென்ன பாசிபிள் பாதை இருக்கு நமக்கு? So first ஒரு 5 ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் இருக்கு. அதுல ஐசோதர்மல் அந்த மாதிரி எக்கச்சக்கம் வரிசையா நமக்கு ஒன்னே போயிட்டே இருக்கும். அது ஒன்னொன்னுக்கும் ஒரு கரஸ்பாண்டிங் ப்ராசஸும் இருக்கு நம்ம. சரி, அது ஒன் பை ஒன்னா பாத்துருவோமா? So first thing, Boyle's law. So Boyle's law என்ன வரும் நமக்கு? When temperature is constant. Boyle's law என்ன அர்த்தம்? நான் ஒரு சிஸ்டம், இப்ப நான் ஒரு சிலிண்டருக்குள்ள ஒரு கேஸ் இருக்குன்னு சொன்னேன். அந்த கேஸ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நான் கொண்டு போக ட்ரை பண்றேன். ஆனா அவன் டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சு நான் ட்ரை பண்றேன். டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சு எஸ் என்னால ஒரு சிஸ்டமை எப்படி சார் மாத்த முடியும்? ஏன் மாத்த முடியும்? நான் அதை பிரஸ் பண்ணா எனக்கு வால்யூம் குறையுது இல்லையா? சோ லிட்டரலி எனக்கு பிரஷரை இன்க்ரீஸ் பண்ணனா when I press the gas வால்யூம் சுருங்குது இல்ல? பைசைக்கிள் பம்புல காத்தடிச்சிருப்போம்ல நம்ம, நான் பிரஸ் பண்ணா பிரஷர் அதிகமாகுது, லிட்டரலி பிரஷர், ஆனா எனக்கு வால்யூம் குறையுது. சோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது பிரஷர் இஸ் இன்வெர்ஸ்லி proportional to volume, இல்ல PV equals constant அப்படின்னு சொல்லுவோம். So this is Boyle's law. இதுக்கு இன்னொரு பேரு isothermal process. Okay. So PV is equal to constant. இதுக்கு இன்னொரு பேரு தான் isothermal process. Constant temperature process, pressure is inversely proportional. இத ப்ராப்பரா சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? எனக்கு P1V1 equals P2V2 அப்படி கூட சொல்லிக்கலாம். பிரஷர் அதிகமாச்சுன்னா வால்யூம் குறையும். This is the basic difference. இதை அப்படியே வச்சிருவோம். இப்ப அடுத்த ப்ராசஸ் இது இங்கிட்ட இருக்கட்டும். டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சாச்சா? சார்ல்ஸ் லா. இங்கிட்ட என்ன வரும் எனக்கு? பிரஷர் ஈக்குவல்ஸ் கான்ஸ்டன்ட். சரி, இப்ப நான் பிரஷரை கான்ஸ்டன்டா வைக்கிறேன். ரியல் வேர்ல்டுல பிரஷர் கான்ஸ்டன்ட் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் நம்ம? ஓப்பன் பாத்திரத்துல வெந்நீர் சுட வைக்கிறது. வெந்நீர் சுட வைக்கிறது அப்படி இல்லைன்னா சிம்பிள் ஓப்பனா நம்ம அடுப்பாங்கரையில என்ன பண்ணாலும் அது கான்ஸ்டன்ட் பிரஷர். ஏன்னா அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற பிரஷர் அட்மாஸ்பரிக் பிரஷர் இல்லையா? ஒரு குண்டான்ல நான் எதையாவது ஊத்தி ஹீட் பண்றேன், சமைக்கிறேன், ஏதாவது பண்ணிட்டு போறேன். அப்போ அட்மாஸ்பியர் தான் அந்த மேல இருக்கிற சர்ஃபேஸ்ல இருந்து தண்ணியோ இல்ல லிக்விடோ வெளியே தெரிக்காம பாத்துக்கிறது யாரு? அட்மாஸ்பியரிக் பிரஷர். கிச்சன்ல நம்ம வீட்டுல நம்ம ஏதாவது சமைச்சோம்னா that is equivalent to Isobaric process, constant pressure process. பிரஷர் குக்கர் கணக்குல வராது, ஓப்பன் சர்ஃபேஸ்ல கணக்கிறது. பிரஷர் கான்ஸ்டன்ட். சோ பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கும்போது நமக்கு வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகப்படுத்தினா எனக்கு வால்யூம் அதிகமாகும், இட் வில் எக்ஸ்பேண்ட். அதே டெம்பரேச்சரை குறைச்சேன், ஹீட்டை குறைச்சோம்னா எனக்கு வால்யூம் குறையும். சம்டைம்ஸ் நம்ம அந்த பாட்டில் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் பாட்டில், அதுல சுடுதண்ணி ஊத்தி வச்சிருப்போம். ஊத்திட்டு அது கூலான பிறகு பார்த்தா லைட்டா ஒடுக்குழுந்தாப்புல இருக்கும். பாத்திருக்கீங்களா? லைட்டா அப்படியே நெலிஞ்சாப்புல இழுத்து சூம்பி போன மாதிரி இருக்கும். அது ஓபன் புசுக்குன்னு காத்து உள்ள போகும். ஏன்னா நம்ம சூடா இருக்கும் போது அதோட வால்யூம் நார்மலா நம்ம பாட்டில ஃபில் பண்றோம்னு வச்சுப்போமே, அது கூலான பிறகு என்ன ஆகும்? சுருங்கும். சுருங்குறப்போ அது டோட்டலா சுத்தி இருக்கிற பாட்டிலையும் சேர்த்து சுருக்கி வச்சுக்கும். So this is the relationship between V and T. So temperature அதிகமாச்சுன்னா வால்யூம் அதிகமா இருக்கு, டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா வால்யூம் குறைஞ்சது. அண்ட் இன்னொன்னு, இந்த ஹாட் ஏர் பலூன் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பாராசூட் மாதிரி பெருசா பலூனு கீழே அடுப்பு வச்சு எரிச்சு அது மிதக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பலூனுக்குள்ள இருக்கிறது காத்து தான், பெருசா ஒண்ணும் கிடையாது. பட் அடியில பர்னர் வச்சு ஹீட் அடிக்கும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற காத்தோட டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே இருக்கும், அவனோட வால்யூம் அதிகமாகும். சோ வால்யூம் அதிகமாச்சுன்னா அவனோட டென்சிட்டி குறையுமா?
சரௌண்டிங் ஏரை கன்சிடர் பண்ணும்போது இந்த காத்தோட வால்யூம் அதிகமா இருக்கிறதுனால அவனோட டென்சிட்டி குறையும். So as a result அவன் மிதக்கிறதுக்கு ஆரம்பிப்பான். Okay, so volume is directly proportional to temperature. So V1 by or V by T equals constant or V1 by T1 equals V2 by T2. இதுக்கு பேரு isobaric whatever process. கடைசியா Gay-Lussac's law. இது when volume equals constant. ஐடியலா ஒரு பிரஷர் குக்கர்ல நான் சீல் பண்ணி வச்சுட்டு விசில் எடுத்துட்டு வெல்ட் வச்சு அடிச்சிட்டு இப்ப அதுக்குள்ள வச்சு அதாவது ஹீட் பண்ணனா எனக்கு Gay-Lussac's law, வால்யூம் கான்ஸ்டன்ட். சோ இங்கிட்ட பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா பிரஷர் பயங்கரமா அதிகமாகும். அதனாலதான் பிரஷர் குக்கருக்கு பேரே பிரஷர் குக்கர். நான் அடிச்சு க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி வச்சுட்டு ஹீட் பண்ணும்போது விசில் வர்ற வரைக்கும் நான் ஹீட் எனர்ஜி சப்ளை பண்றேன், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ உள்ளுக்குள்ள பிரஷர் அதிகமாகுது. அது ஓவர் ஆயிடக்கூடாதுங்கிறதுனாலதான் அந்த வால்வே வச்சிருக்கோம். நம்ம அந்த பிரஷர் விசில் மேல தூக்கிட்டு எனக்கு புஷ்னு பிரஷர் ரிலீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லைன்னா உள்ள டெம்பரேச்சர் அதிகமா பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கும். P is directly proportional to T. So P by T is constant. இது Isochoric process. இது மூணு தாண்டே ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். இதுல எக்கச்சக்க டீடைல்ஸ் இருக்கு, பட் தீஸ் ஆர் பிரைமரி. இந்த மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது மூணுத்தையும் கம்பைன் பண்ணுவோமா? PV equals constant, V by 2 is equal to constant, P by T is equal to constant. So PV by T equals constant, right? So PV is equal to constant. இது for 1 mole of a gas, இது மூணுமே the PV by T is equal to constant அப்படின்னு சொல்லுவோம் for a given mass of gas. இல்ல for a given particular quantity. ஒரு given quantity கொடுத்துட்டாங்கன்னா it is constant. So இப்ப அந்த கான்ஸ்டன்ட் என்ன வரும்னா PV equals nRT அப்படின்னு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஆர்ங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஆரோட வேல்யூ 8.3, ஆரோட வேல்யூ 8.3 ஜூல்ஸ் பர் மோல் பர் கெல்வின். கெமிஸ்ட்ரியில் அடிக்கடி படிச்சிருப்பீங்க 8.314, பட் 8.3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்மளோட தெர்மோடைனமிக் ஸ்டேட் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஒரு கேஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கிறத மொத்தமா டிஸ்கிரைப் பண்றது இந்த ஈக்குவேஷன் PVT எல்லாம் சேர்த்து. இப்ப நம்ம மெக்கானிக்ஸ்ல 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் படிச்சிருப்பீங்க இல்லையா? V is equal to U plus AT, S is equal to UT plus half AT square, blah blah blah. அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு சிஸ்டம்ல கம்ப்ளீட்டா டிஸ்கிரைப் பண்ணணும்னா நான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். PV is equal to nRT. N quantity, amount of substance, number of moles குறிக்கிறது. PVT pressure volume temperature, R is universal gas constant, 8.3 into 8.3 அவ்வளவுதான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யா ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம தெர்மோடைனமிக் ஸ்டேட் வேரியபிள்ஸை பார்த்து முடிச்சாச்சு. அந்த வேரியபிள்ஸ்குள்ள இருக்கிற லிங்கை பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ஹீட் நம்ம போன செஷன்ல பார்த்து முடிச்சாச்சு. ஹீட்னா என்னன்றதை பார்த்தாச்சு. அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குதோ Q is equal to NC del T அப்படி இல்லைன்னா MS del T. ரெண்டு ஃபார்முலா பார்த்தாச்சு. நம்ம ஹீட்டுக்கு பார்த்த ஃபார்முலா என்ன? Q is equal to NC delta T பார்த்துட்டோம், ஆர் MS delta T. ரெண்டு ஃபார்முலா நம்ம ஹீட்டுக்கு பார்த்தாச்சு. இப்போ மொத்தம் 6 வேரியபிள்ஸ் என்னன்னா ப்ரெஷரு, வால்யூமு, டெம்பரேச்சரு, ஹீட் எனர்ஜி. 4 பார்த்தாச்சு. இன்டர்னல் எனர்ஜி பார்க்கணும், ஒர்க் டன் பார்க்கணும். இப்போ ஒர்க் டன் பார்த்துருவோம். இன்டர்னல் எனர்ஜி இப்போதைக்கு பிரீஃபா பார்த்துட்டு நம்ம அடுத்த சாப்டர் கைனடிக் தியரி ஒன்று பார்ப்போம். அதுல இன்டர்னல் எனர்ஜி பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கலாம். இப்போ வாட் இஸ் ஒர்க் டன்? இப்போ அந்த சிலிண்டர் செட்டப் சொன்னோம்ல, அந்த சிலிண்டர்ல பாருங்க, இந்த சிலிண்டர்ல இந்த கேஸ் எப்படி ஒரு பிரஷர் எக்ஸர்ட் பண்ணுமா? வெளியே எனக்கு சரௌண்டிங்கோட பிரஷர் இருக்கும், யூஸ்வலா அட்மாஸ்பியரிக் பிரஷர். உள்ள கேஸோட பிரஷர் ஒன்று இருக்கும். இப்போ அந்த கேஸ் அந்த பிஸ்டனை மேல தள்ளுது அப்படின்னு வச்சுப்போம். the force exerted by the gas is F. so அதனால இந்த பிஸ்டன் எனக்கு கீழ இருந்து it goes to a new position, இப்படி மேல போகுது அப்படின்னு வச்சுப்போம். ரைட்டா? சோ மேல போகுது.
ஸோ இங்கிட்டு இருக்கிறது ஃபோர்ஸு, அது மேலே போகுது எக்ஸ். இப்போ இந்த பிஸ்டனோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ வச்சுப்போம். இங்க ஏரியா கிளியரா தெரியல. பிஸ்டனோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ, ரவுண்ட் பிஸ்டன் ஏதோ ஒன்று, கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஏ. இப்போ ஒர்க் டன் என்னடே, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸுக்கு பதில் ப்ரெஷர் இன்டு ஏரியா இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் விச் இஸ் ப்ரெஷர் இன்டு வால்யூம் அப்படின்னு வச்சிடலாமா? ப்ரெஷர் இன்டு வால்யூம். ஸோ தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் work done pressure into volume. நம்மளோட மெக்கானிக்ஸை பொறுத்த வரைக்கும் force into distance, பட் இங்க pressure into volume. இது force கான்ஸ்டன்டா இருந்தா, pressure கான்ஸ்டன்டா இருந்தா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு force வேரி ஆகுது ஆர் pressure வேரி ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். சிம்பிள் ஃபார்முலா என்னது? work done equals integral P into dV. So general தான் PV when constant pressure இல்ல கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸா இருக்கும்போது, கான்ஸ்டன்ட் பிரஷரா இருக்கும்போது work done is equal to PV வச்சுக்கலாம். when P equals constant. பட் இங்க P வேரியபிளா இருந்தா work done is integral P del V. In fact இந்த work done integral P del V அத ப்ராப்பரா ஞாபகம் வச்சுக்கோங்க. that is the generalistic equation. thermodynamicsல work done கான ப்ராப்பர் ஈக்குவேஷன் integral P dV. அத நான் எங்கிட்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் அதோட ஸ்பெஷல் கேஸ் தான் மேல P கான்ஸ்டன்ட்னா integration விட்டு வெளியே தூக்கி போட்டு dv integrate பண்ணா I'll get the change in volume. So this is work done and internal energy NCV dt du. இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இத kinetic theory chapterல நம்ம டீடைலா படிப்போம். du is NCV dt. இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்போம் நம்ம. Right? NCV dt. That's it. So let's see first law of thermodynamics. அம்மா first law of thermodynamics. இப்போ இங்க இது என்னது? energy conservation. energy conservation but in terms of thermal quantities. நம்ம மெக்கானிக்ஸ்ல எனர்ஜி கன்சர்வேஷன் படிச்சிருப்போம். work energy தியரம்ல எக்கச்சக்க எனர்ஜி கன்சர்வேஷன் படிச்சிருப்போம். பட் இங்க in terms of thermal energy, thermal physicsல யூஸ் பண்ற எனர்ஜி ஹீட் ரிலேட்டட் டர்ம்ஸ்ல நம்ம first law of thermodynamics energy conservation க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். So what is it? Del Q equals del U plus work done. இங்க இது ஈஸியான ஈக்குவேஷன் தான். heat supplied is equal to change in internal energy plus work done. Right? So இது ரொம்ப ஈஸியான ஈக்குவேஷன். ஆனால் இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சைன் கன்வென்ஷன். கெமிஸ்ட்ரியில நீங்க பாக்குற சைன் கன்வென்ஷனும் இங்கிட்டு நீங்க பாக்குற சைன் கன்வென்ஷனும் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. அது என்னன்னு பாத்துறோம் பாருங்க. சோ இங்க சைன் கன்வென்ஷன் del Q அப்படிங்கிறது ஹீட் given to system. அத நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கலாம். ஹீட் released by the system negative. ரொம்ப இம்பார்ட்டன்ட். delta U ங்கிறது we already know that, அது ஈஸி தான். negative. அடுத்து W work done by the system positive. On the system. Work done on the system negative day. So by the system positive, on the system negative. In the second part, work done la da chemistry க்கும் physics க்கும் உள்ள difference. chemistry la work done on the system நீங்க positive னு எடுத்துருப்பீங்க. work done by the system negative அப்படின்னு எடுத்துருப்பீங்க. அது it has a different reason, different purpose. But physics la work done by the system positive. System surrounding la work பண்ணுச்சுனா positive. Surrounding system la work பண்ணுச்சுனா negative. Actually அதுக்கு ஒரு ரீசன் இருக்குடே.
Okay, this is physics பண்ணி வருது. ஏன் நான் சொல்றேன், I have already explained it in நம்மளோட செஷன்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, கவனிங்க. why is this difference? பிசிக்ஸ்ல நான் I'll explain it from a physics perspective. இப்போ ஒரு பைக் எடுத்து போண்டேன். இப்போ பைக்ல நான் பெட்ரோல் ஊத்துறேன், which means நான் பெட்ரோல் ஊத்திட்டு ஏறி உட்காந்து பைக் ஓட்டிட்டு போனோம். அப்ப பைக்கு எனக்காக ஒரு வேலை பண்ணணும், அதுக்கு நான் பைக்குக்கு பெட்ரோல் கொடுக்குறேன். கரெக்டா? இப்ப நான் பைக்குக்கு பெட்ரோலே ஊத்தாம அவனையே என்னை ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போக சொன்னா பாசிபிளா? பாசிபிள் கிடையாது. பெட்ரோல் கொடுத்தாதான் ஓடும் இல்லையா? இப்போ நான் அவனுக்கு கொடுக்கிற பெட்ரோலை நான் பாசிட்டிவ் அப்படின்னு கணக்குல எடுத்துக்கிறேன். ஏன்? நான் கொடுக்கிற பெட்ரோல்ல இருந்து அவனுக்கு ஹீட் எனர்ஜி போகுது. லாஜிக் தானே? சோ நான் அவனுக்கு ஒரு பெட்ரோல் கொடுக்குறேன், அதை எரிச்சிட்டு அவன் ஹீட் எனர்ஜி எடுத்துக்கிறான். சோ ஹீட் சப்ளைடு டு த பைக் இஸ் பாசிட்டிவ். நான் கொடுத்தே ஆகணும், அப்பதான் பைக் ஒர்க் ஆகும். செகண்ட் ஆஃப் என்ன? அவன் என்ன தூக்கிட்டு போறான்ல, ஒர்க் டன் பை த சிஸ்டம், ஒர்க் டன் பை த பைக். அவன் என்னைய ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட், பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி என்னை தூக்கிட்டு போறான். சோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் பாசிட்டிவ். ஏன்னா இதுதான் பைக்கோட வேலை, இதுக்கு தான் நான் பைக் வாங்குறேன். இதுல வேற ஏதாவது யோசிச்சு பாருங்களேன். நான் பெட்ரோல் ஊத்தாம நீ எனக்கு பெட்ரோலை கொடு, நீயே என்னைய கொண்டு போய் விடு, நியாயமா? பைக்கு எனக்கு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் கிடைக்குது, ரைட். நான் என் பைக் கிட்ட கேட்கிறேன், நீ எனக்கு ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் கொடுத்துட்டு என்னை கொண்டே இறக்கி விடு அப்படின்னா தட் மேக்ஸ் நோ சென்ஸ், ரைட்? சோ அப்ப பைக் எனக்கு பெட்ரோல் கொடுக்கணும், இல்ல பைக் எனக்கு ஹீட் எனர்ஜியும் கொடுக்கணும். நான் உனக்கு ஒன்னும் கொடுக்க மாட்டேன், நீ எனக்கு ஹீட் எனர்ஜியும் கொடுக்கணும், என்ன கொண்டு போய் விடணும்னா தட் மேக்ஸ் நோ சென்ஸ். சோ அதனாலதான் இங்க ஹீட் எனர்ஜி கிவன் பை த பைக் இஸ் நெகட்டிவ். ஏன்னா அது வேஸ்ட் பண்றான். நான் அவனுக்கு கொடுக்கறது பாசிட்டிவ், அவன் கொடுத்தே அவனை வேற வழியே கிடையாது. இப்ப அவன் ரிஜெக்ட் பண்ற வேஸ்ட் எது வழியா ஹீட், எது வழியா அவனோட எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகுது பாருங்க. இன்ஜின் சூடாகுதா, சோ ஹீட் ரிஜெக்டட், நெகட்டிவ், வேஸ்ட் தானே, அது நெகட்டிவ் தானே, எனக்கு யூஸ் ஆகாம வேஸ்டா தானே போகுது. அதே மாதிரி சைலன்சர் வழியா சூடான வெளியே வருது இல்ல, அந்த ஹீட் எனர்ஜியும் கம்ப்ளீட்டா வேஸ்ட், என்னால யூஸே பண்ண முடியாது இல்ல, இதெல்லாம் கம்ப்ளீட்டா வேஸ்ட். சோ அப்ப நான் கொடுக்கறது யூஸ்ஃபுல், பாசிட்டிவ். செகண்ட் பார்ட் அந்த ஒர்க் டன் பார்ட். இப்ப ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்களேன். நான் அவனுக்கு பெட்ரோல் போட்டேன், ஆனா வண்டி ஸ்டார்ட் ஆகல. அப்போ அவன் என்னைய கூட்டிட்டு போறதுக்கு பதிலு நான் தான் அந்த வண்டியை தள்ளிட்டு போறேன். கரெக்டா? நாங்க அவருக்கு ஈட்டும் கொடுப்போமா, அது இல்லாம நாம வேலையும் பண்ணுவோமா அவரை தூக்கிட்டு போறதுக்கு? என்ன லாஜிக் இது? சரி கிடையாது இல்லையா? நான் உனக்கு ஹீட் எனர்ஜி தரேன், எஸ் பாசிட்டிவ். நீ என்னைய ஒர்க் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டு போ, பாசிட்டிவ். சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். அவங்கிட்ட எனக்கு பெட்ரோல் குடு அப்படின்னு பங்க்ல போயிட்டு கேட்கலாம், பைக்கு கிட்ட நம்ம பெட்ரோல் கேட்க கூடாது, நெகட்டிவ், தப்பு. நான் கொடுக்குற ஹீட் எனர்ஜி அவன் வெளியே கொடுத்தான்னா வேஸ்ட், நெகட்டிவ். ரைட்? அதே மாதிரி நான் ஏதாவது வேலை பண்ற மாதிரி இருக்கு பைக்குக்குன்னா அதுவும் நெகட்டிவ், ரைட்? சோ ஒர்க் டன் பைக் பண்ற ஒர்க் தான் பாசிட்டிவ், ஒர்க் டன் ஆன் த பைக் இஸ் நெகட்டிவ். சிம்பிள், அவ்வளவுதான். சோ இதுதான் பிசிக்ஸ்ல யூஸ் பண்ற சைன் கன்வென்ஷன். சோ ஒர்க் டன் பை த சிஸ்டம் பாசிட்டிவ், பைக் நம்மளே தூக்கிட்டு போறது பாசிட்டிவ். ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் நெகட்டிவ். யாரும் பைக்கை நான் தள்ளிக்கிட்டு தான் போவேன், உருட்டிக்கிட்டு தான் போவேன்னு சொல்றாரு, தட் இஸ் நெகட்டிவ். அதே மாதிரி ஹீட் சப்ளைடு டு த சிஸ்டம், அது நியாயமா நடந்துக்கணும்ல. ஹீட் சப்ளை டு த சிஸ்டம் பாசிட்டிவ், ரிஜெக்டட் பை த சிஸ்டம், ரிலீஸ்ட் பை த சிஸ்டம் நெகட்டிவ். ஸோ இந்த சைன் கன்வென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பிசிக்ஸ்ல போடுற எல்லா ப்ராப்ளமே இதை பேஸ் பண்ணி தாண்டே போடுறோம். ஃபார்முலா மறந்தாலும் சைன் கன்வென்ஷனை மறக்க கூடாது. சரி, யா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இப்போ சிம்பிளா என்ன, நான் கொடுக்கிற ஹீட் எனர்ஜி அவனுக்கு 2 ஆப்ஷனா யூஸ் பண்ணிக்கிறான் அந்த சிஸ்டம். ஒன்னு அவனோட இன்டர்னல் எனர்ஜி அதிகப்படுத்துறதுக்கு, 2வது எனக்கு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு, ரைட்? ஒரு சில கேஸ்ல நான் கொடுக்கிற ஹீட் எனர்ஜி மொத்தம் இன்டர்னல் எனர்ஜியாவும் போகும், ஒரு சில இடத்துல நான் கொடுக்கறது மொத்தம் ஒர்க்காவும் போகும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 2ம் சேர்ந்து தான் நடக்கும். நான் கொடுக்கிற எனர்ஜியில ஒரு பகுதி அவனோட இன்டர்னல் எனர்ஜிக்கு எடுத்துப்பான், 2வது இன்னொரு பகுதி நமக்கு வேலை செஞ்சு கொடுப்பான். சரி, இதுக்கும் ஒரு லாஜிக் சொல்லுவோம் நம்ம. இப்போ நம்ம ரியல் வேர்ல்டுல நம்ம வாங்குற ஒரு பொருளுமே இருக்கட்டுமே, எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் அந்த பொருளுக்கான விலை அப்படிங்கிறது ΔQ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இன்டர்னல் எனர்ஜி அண்ட் ஒர்க் டன், அந்த இன்டர்னல் எனர்ஜி தான் அந்த பொருளோட லாபம் மாதிரி, ப்ராஃபிட்.
நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குறோம்னா அதை நம்ம கிட்ட விக்கிறான்ல ஒருத்தன் கம்பெனிக்காரன், அவனுக்கு அதுக்குள்ள ப்ராஃபிட் வைக்காம கொடுக்க மாட்டான்ல. இப்ப நமக்கு என்ன ஆசை, அந்த பொருளுக்கான காசை மட்டும்தான் கொடுக்கணும்னு ஆசை. அவன் லாபத்துக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நார்மலா இஷ்டமே இருக்குல்ல, அடுத்தவன் லாபத்துக்கு நம்ம ஏன் கொடுக்கணும், லாஜிக். அதுதான் இன்டர்னல் எனர்ஜி, ரைட்? அதே ஒர்க் டன், அது நமக்கு தேவையான ஒர்க் டன், அதுக்கு வேற வழியே இல்லை, தட் இஸ் த மினிமம், அதை நம்ம கொடுத்தே ஆகணும். ஆனால் ரியல் வேர்ல்டுல மோஸ்டா அந்த இன்டர்னல் எனர்ஜிக்கும் சேர்த்து நம்ம அழுகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவராலா நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது we are paying for the actual value of the product plus the profit of the maker. ஸோ அந்த மேக்கரோட ப்ராஃபிட் இல்லைன்னா அந்த ப்ராடக்டே நமக்கு கிடையாது இல்லையா? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ல அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிப்போம். நான் கொடுக்குற எனர்ஜியில எனக்கு ஒர்க் டன் மட்டும் தான் வேணும்னு நான் எதிர்பார்ப்பேன் பிசிக்ஸ்ல. ஆனா அந்த சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இல்லாம எனக்கு ஒர்க் டன் நடக்கவே நடக்காது. ஸோ இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இருந்தே தீரும். ரைட்? ஸோ ரிமெம்பர் திஸ். Okay. So del Q is del U plus work done. Heat supplied is del U plus work done. இப்ப del Q கான ஃபார்முலா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்தோமா, NCDT. dQ எடுத்துப்போம். dQ க்கு NCDT, du க்கு NCDT, பட் ரெண்டுத்துக்கும் ஒரு சேஞ்ச் வரும். இங்க NCV அப்படின்னு வரும். Work done is integral P dV. Okay. சரிடே. இப்போ first law of thermodynamics முடிஞ்சிருச்சா? And heat பத்தின டேட்டா நம்ம பார்த்தாச்சு. Now let's do CPCV அப்படின்னு என்ன பார்த்துறோம். kinetic theoryல அதை டீடைலா பார்ப்போம். இப்போ specific heat. இப்போ நேத்திக்கே specific heat பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அதுல பர்டிகுலரா the Isochoric process எடுத்துப்போம். அந்த ப்ராசஸ்ல பாயிண்ட் என்ன, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கரெக்டா? கான்ஸ்டன்ட், வால்யூம் ஈக்குவல்ஸ் கான்ஸ்டன்ட். இப்ப டிவி வேல்யூ என்ன வரும், கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்போ ஒர்க் டன் இன்டெகிரல் பி டிவி which is 0. ஸோ ஐசோகோரிக் ப்ராசஸ்ல எனக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகவே இல்லை. ஸோ ஒர்க் டன் இஸ் 0. அப்ப ஃபர்ஸ்ட் லா ஆஃப் thermodynamics என்ன வருது, del Q is equal to del U, ரைட்டா? பிளஸ் ஒர்க் டன், பட் இந்த ஒர்க் டன் எனக்கு 0 ஆயிடுது, ரைட்? ஸோ del Q is equal to del U. அப்போ இங்க நமக்கு del Q is equal to NCV del T. கரெக்டா? இங்க நான் ஹீட் எப்படி சப்ளை பண்றேன், அட் கான்ஸ்டன்ட் வால்யூம். நான் இந்த இடத்துல சப்ளை பண்றது கான்ஸ்டன்ட் வால்யூம்ல. சோ ஸ்பெசிபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம்னு நான் போட்டுக்கணும். பசங்க நல்லா கேளுங்க. ஸ்பெசிபிக் ஹீட்ங்கிறது அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ், நமக்கு ஒரு ரெஸ்ட்ரைன் பண்ணி அந்த கண்டிஷன்ல தான் ஹீட் சப்ளை பண்ணணும். இந்த பர்டிகுலர் கேஸ்ல நான் வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சுட்டு ஹீட் சப்ளை பண்றேன். சோ del Q is equal to NCV del T. அப்போ அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா del Q is equal to del U. So delta U is NCV del T. NCV del T or du equals NCV dt. Very important. This is for isochoric process, right? So del is equal to NCV del T and d is equal to NC del T. ஞாபகம் வச்சுக்கோ. And work done is 0. எனக்கு work done 0 ஆகும். isochoric processல volume constant இதுதான் NCV del T. First law of thermodynamics is del Q is equal to del U. ரொம்ப important. The isochoric process. இதுவே isothermal process எடுத்துப்போம். Constant temperature process. Isothermal process. T equals constant. அப்ப dt என்னடே வரும், 0 வருமா? T is equal to constant, அப்ப dt is 0. Okay, இப்போ what is my change in energy? NCV dt, right? Which is 0. Internal energy change ஆகாதா? Internal energyங்கிறது டெம்பரேச்சரை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. நான் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்ல ஹீட் சப்ளை பண்ணும்போது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் 0. அப்ப இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகக்கூடாது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இன்டர்னல் எனர்ஜி எனக்கு சுத்தமா சேஞ்ச் ஆகக்கூடாது, ரைட்?
So what happens to first equation? Del Q equals del U plus work done. Del U 0 ஆயிடுது. அப்ப நான் கொடுக்கிற ஹீட் எனக்கு work done மாறிடுது. ரியல் எல்லாரும் ஆசைப்படுற ஒரு ப்ராசஸ் இதுதான்டே. நான் ஹீட் எனர்ஜி கொடுக்குறேன், அது மொத்தமா எனக்கு ஒர்க் டன் ஆகுது. தேர் இஸ் நோ லாஸ். எனக்கு எந்த இடத்துலயும் எந்த வித லாஸுமே இல்லை. நான் கொடுக்குற ஹீட் எனர்ஜி இஸ் பீங் கம்ப்ளீட்லி கன்வெர்டட் டு ஒர்க் டன். ஸோ அப்போ எனக்கு எந்த வித லாஸுமே இல்லாமல் இருக்கு. பட் சேட்லி ரியல் வேர்ல்ட்ல திஸ் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஸோ தேர் இஸ் ஆல்வேஸ் சம் அமௌண்ட் ஆஃப் லாஸ். Isothermal constant temperature தானே? Yeah. So heat supplied is equal to work done. Constant temperature process, yeah. இப்போ இதுல நமக்கு work done ஃபார்முலா என்ன வரும் பாருங்க. இங்க isochoric processல work done 0 போட்டாச்சா? இங்க PV equals nRT. கரெக்டா? ரைட் சைடுல எல்லாமே கான்ஸ்டன்ட். So PV is equal to constant. Work done is integral PdV. P க்கு பதிலா நான் என்ன பண்ணலாம்? nRT by V dV போட்டுக்கலாமா? integral V1 to V2. So இங்க nRT constants, nRT ln V2 by V1. Okay, this is work done டே பசங்களா. So ஒரு isothermal processல work done is nRT ln V2 by V1. Or isothermal process oda equation என்ன? P1 V1 equals P2 V2. So P1 by P2. Work done is nRT ln P1 by P2. nRT ln V2 by V1, P1 by P2. Right? So this is all about isothermal. Isochoric process, isothermal பார்த்தாச்சு. இப்போ isobaric பாப்போமா. Isobaric process. Isobaric process, obviously pressure equals constant. Right? So pressure constant. இப்போ இங்க ப்ராப்ளம் என்னன்னா, நான் டெம்பரேச்சரை பத்தி என்ன சொல்றது? It depends. So அப்ப pressure constant. அப்ப first equation of motion என்ன? First law of thermodynamics. Del Q is equal to del U plus work done. Heat supplied என்ன வரும்? NCP dt. ஏன்னா நான் இங்க கொடுக்கிற heat is at constant pressure. So NCP dt equals del U is NCV dt plus work done என்ன வருது எனக்கு? P into dV வருமா? இப்படி வச்சுப்போம். Integral PdV. Right? Pressure is constant. இது அப்படியே வச்சுக்கலாம். I'll tell you what to do. இப்போ எனக்கு work done formula நட நார்மலா integral PdV. இது நமக்கு தெரியும். Equation of state என்ன? PV is equal to nRT. இப்போ இதை differentiate பண்ணா PdV equals nRdt. ரைட்டா? ஏன்னா isobaric constant pressure இதை எடுத்துட்டு dV மட்டும் differentiate பண்ணா nRdt. ரைட்? ஸோ அப்போ நான் அந்த PdVக்கு பதில் nRdt சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா? இங்க இன்டெகிரல் வராது, டிஃபரன்ஷியல் ஃபார்மேட் பிளஸ் PdV. இந்த PdVக்கு பதில் nRdt சப்ஸ்டிடியூட் பண்ணா Cp NCP dt equals NCV dt plus nRdt dt 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 n. Cp equals Cv plus R. This is called Mayor's relation. Right? So Cp is equal to Cv plus R, Mayor's relation. This is specific heat at constant pressure, specific heat at constant volume link. சரி, இது முடிஞ்சு போச்சு. Work done formula என்ன வரும்? So work done equals integral PdV. இங்க Pங்கிறது constant, வெளியே எடுத்துட்டா integral dV V1 to V2. So work done is P into V2 minus V1. Isobaric processல work done கண்டுபிடிக்கிறது easy. So this is work done. Mayor's relation கண்டுபிடிச்சாச்சு. First law of thermodynamics.
எஸ் அவ்வளவுதான். isobaric process P is equal to constant. Equation என்ன வரும்னா V is directly proportional to temperature. எஸ் அவ்வளவுதான்டே. ஸோ 3 ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் முடிச்சாச்சா? ரைட். சரிங்களா? 1 sec. ஓகே. ஸோ 3 ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் முடிச்சாடாலே. ஸோ இப்போ 3த்துலையும் ஒர்க் டன் என்னென்ன அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுமா? Isothermal process nRT ln V2 by V1. Isochoric process work done obviously work done 0 ஏன்னா volume change ஆகல, no expansion no contraction, work done 0. And finally isobaric processல P into V2 minus V1. And next everything understood. இப்பதான் ரியல் பஞ்சாயத்து ஸ்டார்டிங். இப்ப 3 ஈஸியான ப்ராசஸ் முடிச்சாச்சா? இப்ப அடுத்தது அடியாபேட்டிக் ப்ராசஸ்னு ஒருத்தன் இருக்காம்பா. அதுக்கு அடுத்து பாலிட்ராபிக் ப்ராசஸ். அடியாபேட்டிக் புரிஞ்சிருச்சுன்னா பாலிட்ராபிக் ஈஸி, அப்படியே நம்ம கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ அடியாபேட்டிக் ப்ராசஸை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா பார்ப்போம். அடியாபேட்டிக் ப்ராசஸ். இப்போ வரைக்கும் நம்ம 3 ப்ராசஸ் பார்த்தோம் இல்லையா? PVT ஒரு வேரியபிளுக்கும் ஒரு ப்ராசஸ். Isothermal constant temperature, isobaric constant pressure, isochoric constant volume. Isochoric isometric அப்படின்னு கூட சொல்லலாம். The metrics of physical dimensions are constant அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப நம்ம பார்க்க போறது பாத் வேரியபிள் ஆன ஹீட்டை பத்தி. சோ அப்ப அடியாபேட்டிக் என்றால் ஹீட் டிரான்ஸ்ஃபர் முட்டை. del Q equal to 0. இதை தான் அடியாபேட்டிக் என்னவோம். அதாவது நான் ஏற்கனவே ஒரு ப்ராசஸ் சொன்னேன்ல, இது இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகாம நான் ஹீட் சப்ளை பண்றேன்னா அந்த ஹீட் அவன் மொத்தமா ஒர்க்கா மாத்தி கொடுத்துட்டான்னா சூப்பரா இருக்கும்னு சொன்னோமா? பட் அதுக்கும் மேல ஒரு ப்ராசஸ் இருக்குடே. இந்த ப்ராசஸ் இந்த படத்துல வரும்ல, அப்ரசன்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ரசன்டிங்களா அப்படின்னா என்ன? நம்ம காசே கொடுக்க வேணாம், ஆனா நமக்கு ஒர்க் பண்ணி தருவாங்க. அதே மாதிரிதான் நம்ம அடியாபேட்டிக் ப்ராசஸ். என்ன? ஹீட் சப்ளையே நான் கொடுக்கல, ஆனா அவன் எனக்கு வேலை பார்த்து தருவான். அந்த மாதிரி ஆளு கிடைச்சா நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்க எல்லாரையும் எடுத்து போட்டு நம்ம வெறும் அப்ரசன்டிங்களாவே வச்சுக்கலாம் இல்லையா? வடிவேலு சொல்ற மாதிரி அதே கதை தான் இங்க. ஹீட் டிரான்ஸ்ஃபரே இல்லப்பா. நம்ம அவனுக்கு எந்த ஹீட்டும் கொடுக்க தேவையில்லை, அவன் நமக்கு எந்த ஹீட்டும் கொடுக்க மாட்டான். ஆனா வேலை பார்க்கணும்னா பார்த்து தருவான். இல்ல நம்ம the point is without any heat transfer we can have a work done. பெட்ரோலே ஊத்தாம வண்டி ஓடும் நமக்கு. பாசிபிள். சைக்கிள். நான் எந்த வித பெட்ரோலும் ஊத்தல, ஆனாலும் வண்டி எனக்கு வேலை பார்த்து கொடுப்பான். del Q equal to 0. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் லா என்ன ஆகுது? del Q equals del U plus W. This becomes 0. அப்போ del U minus equals work done. So ரொம்ப இம்பார்ட்டன்ட். work done is equal to negative of change in internal energy. ஒரு சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி குறையிறதுனால எனக்கு ஒர்க் நடக்குது. ரைட்? சோ இன்டர்னல்ல அந்த பாடிக்கு ஆல்ரெடி ஒரு எனர்ஜி இருக்கு. ஓகே சரிடே, ஓகே. விடியல் பேட்ச் பசங்க அனைவருக்கும் அண்ணனின் இனிய மாலை வணக்கங்கள். இங்கிட்டு என்ன ரசா பண்ணிட்டுக்கிறீங்க? சரி, குறுக்கால இப்படி போட்டா மறந்து போதில்ல சொல்ல வர்றது. இருங்க.
அந்த பாடிக்கு ஆல்ரெடி உள்ளுக்குள்ள எனர்ஜி இருக்கும். அவன் தன்னோட சொந்த இன்டர்னல் எனர்ஜியை வச்சு எனக்கு வேலை பார்த்து செஞ்சு கொடுப்பாண்டே. என்கிட்ட இருந்து ஒரு பொட்டு காசு கூட வாங்க மாட்டான். ஸோ பைக்கு பெட்ரோலே இல்லாம நமக்கு ஓடும். அதுதான் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஹீட் டிரான்ஸ்ஃபர் எதுவுமே இல்லாம எனக்கு ஒர்க் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ரியலிஸ்டிக்கலி பாசிபிள். இப்போ அதோட ஈக்குவேஷன் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்கு. பட் இப்போ அந்த டெரிவேஷன் டைம் இல்லாததுனால PV to the power gamma equals constant, a famous equation. இங்க காமான்றது என்னது? யார் இந்த காமா? What is his background? Gamma equals Cp by Cv. Ratio of specific heat at constant pressure to specific heat at constant volume. அதாவது நான் கான்ஸ்டன்ட் பிரஷர்ல ஹீட் சப்ளை பண்ணனா டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ண எவ்வளவு ஹீட் எனர்ஜி கொடுக்கணும், அது Cp. அதே கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் சப்ளை பண்ணனா டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்றதுக்கு எவ்வளவு ஹீட் கொடுக்கணும், அது Cv. ஸோ காமாங்கிறது Cp by Cv, ரேஷியோ ஆஃப் ஸ்பெசிபிக் ஹீட். மைண்ட்ல வச்சுக்கோங்க, pretty important. அதுதான் இங்கிட்ட இப்ப இந்த ஈக்குவேஷன் என்ன வரும், P1 V1 to the power gamma equals P2 V2 to the power gamma equals constant. K na ஒரு constant. அதான் நான் அப்படி சொல்றேன். So this is like completely constant. சரி சார், ஹீட் சப்ளைடு 0, எனர்ஜி வச்சு எனக்கு ஒர்க் நடக்குது அப்படின்னாச்சு. அந்த ஒர்க்கோட வேல்யூ என்ன, எனக்கு எவ்வளவு ஒர்க் கிடைக்குது? Of course, yes, everybody is interested in work done. Work done ஃபார்முலா என்ன, நம்ம இன்டெகிரல் PdV சொல்லுவோமா, V1 to V2. ரைட். இப்ப இங்க P கான்ஸ்டன்டா இருந்தா வெளியே தூக்கி போடலாம், இல்ல ஏதாவது ஒன்னு கான்ஸ்டன்டா இருந்தா சமாளிச்சிடலாம். பட் இங்க பிரஷரும் வேரி ஆகும், வால்யூமும் வேரி ஆகும். ஸோ ஹவு டு வி டூ இட், ரீஅரேஞ்ச் பண்ணணும். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டேட் இருக்கு இல்லையா, PV ஈக்குவல்ஸ் nRT அப்படின்ட்டு. ஸோ இதுல இருந்து நான் Pக்கு பதில் nRT by V கொண்டு போட்டுக்கலாமா இங்க? ஸோ இதை தூக்கி இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு nRT அதை கான்ஸ்டன்ட்ல வச்சு நான் டீல் பண்ணனா ஐ கெட் தி சொல்யூஷன். ஸோ இப்போ டெரிவேஷன் நமக்கு டைம் இல்லாத காரணத்தினால் டெரிவேஷன் குள்ளர போக போறதில்லை. வில் ஜஸ்ட் ரைட் டவுன் த ஃபைனல் ஃபார்முலா. ஸோ ஒர்க் டன் ஃபார்முலா ஃபார் an adiabatic process is nR by gamma minus 1. R ரெண்டு ஃபார்முலாவும் எழுதிடலாம். P1 V1 minus P2 V2 by gamma minus 1 or nR T1 minus T2 by gamma minus 1. So adiabatic process ஓட work done formula இதுடே ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. இந்த ப்ராசஸ் பேரை பார்த்தாலே டப்பு டப்பு டப்புன்னு ஃபார்முலா கரெக்டா ஹேண்ட்ல வந்துட்டே இருக்கணும். ரைட். அண்ட் இங்க மைனஸ் ரொம்ப முக்கியம். nr by gamma minus 1 1 minus 2 p1 v1 minus p2 v2. இங்க அதே மாதிரி nr by gamma minus 1 t1 minus t2. கீழ gamma minus 1 மேல t1 minus 2. அந்த ஆர்டரை மறந்துடாதீங்க. டெஸ்ட் டிஸ்கஷனா இல்லடே, நீங்க எழுத போற டெஸ்டுக்காக டிஸ்கஷன். ஓகே, சரி, இது முடிஞ்சிடுச்சா? அடுத்தது கிராஃப். இப்ப நம்ம பார்த்த ப்ராசஸ் எல்லாமே கிராஃபிக்கலா எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, அதுல இருந்து அக்கச்சக்க கொஸ்டின் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஐசோகோரிக் ப்ராசஸுக்கு போவோம். இதோட கிராஃப் எப்படி இருக்கும்? PV கிராஃப் எடுத்துப்போம். V is equal to constant. அப்போ இங்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட்டான கோடு, எந்த ஒரு பிரஷருக்குமே எனக்கு வால்யூம் சேஞ்சே ஆகக்கூடாது. ரைட். ஸோ திஸ் இஸ் PV கிராஃப் ஃபார் ஐசோகோரிக் ப்ராசஸ். வால்யூம் ஒரே வேல்யூங்க பாருங்க, எந்த ஒரு வால்யூம் எடுத்தாலும் எந்த ஒரு பிரஷர் எடுத்தாலும் எல்லா பிரஷருக்கும் எனக்கு ஒரே வால்யூம் தான் இருக்கு. PV கிராஃப். இதுவே எனக்கு PT கிராஃப் எடுத்துப்போம். இங்கிட்ட பாருங்க, எனக்கு வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா தென் பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். கரெக்டா? வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா எனக்கு பிரஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். நான் பிரஷர் அதிகமாக அதிகமாக எனக்கு டெம்பரேச்சர் அதிகமாயிட்டே இருக்கும். ரைட். ஆர்
டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணனா எனக்கு கேஸோட ப்ரெஷர். வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சிருக்கேன். அடுப்புல சமைக்கிறத சொன்னேன்ல, நான் ப்ரெஷர் குக்கருக்குள்ள டெம்பரேச்சர் அதிகமாக்கணும்னா எனக்கு ப்ரெஷர் அதிகமாயிட்டே இருக்கு. வால்யூமை நான் சீல் பண்ணி கான்ஸ்டன்ட் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதே விடி கிராஃப் எடுத்தோம்னா வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் என்னானாலும் எனக்கு வால்யூம் சேஞ்ச் ஆகிறது இல்லை. ஸோ தீஸ் ஆர் த 3 டிஃபரெண்ட் வேரியேஷன்ஸ். பிவி, விடி, பிவி, விடி, பிடி கிராஃப். இது மூணுமே தேவையில்ல. பிரைமரியா பிவி கிராஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிவி கிராஃப் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுல. அடுத்தது ஐசோதர்மல் ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஐசோபாரிக் எங்க காணும்? ஐசோபாரிக்கை முடிச்சுட்டு நம்ம எங்கிட்டு வருவோம். ஐசோபாரிக் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ். பிவி பிரஷர் கான்ஸ்டன்ட். எனக்கு வால்யூம் என்னதான் சேஞ்ச் ஆனாலும் பிரஷர் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அதே பிடி கிராஃப்லயும் பிரஷர் கான்ஸ்டன்ட். விடி கிராஃப் என்ன ஆகுது பாருங்கடே, வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சரா, so it's a straight line. So டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா எனக்கு வால்யூம் அதிகமாகுது, so it is a straight line. இப்போ அடுத்து ஐசோதர்மல் ப்ராசஸ். ஸோ இங்க கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். டிவி கிராஃப், டிபி கிராஃப் எப்படி இருக்குன்னு தெரியும். பிவி கிராஃப் தான் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டு கிராஃப் ரொம்ப சிம்பிள் டே. கான்ஸ்டன்ட் அப்படின்னு வந்துட்டா அந்த ஆக்சிஸ்க்கு பெர்பெண்டிகுலரா அது ஸ்ட்ரைட்டா இருக்கும். இப்போ பிடி எடுத்துட்டோம்னா டைம் ஆக்சஸ்க்கு பெர்பெண்டிகுலரா அது ஸ்ட்ரைட்டா இருக்கும். அதே விடி எடுத்தாலும் டைம் ஆக்சஸ் பெர்பெண்டிகுலரா அது ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஸோ வாட் இஸ் பிவி கிராஃப்? பிவி கிராஃப் இஸ் a rectangular hyperbola. Right, so இதுதான் PV graph for an isothermal process. P is inversely, okay, PV graphல yeah, PV is equal to constant அப்படின்னு இதை மாத்தி எழுதணும்னா okay, PV is equal to constant. So isothermal processல this is hyperbola, PV is equal to constant. இப்போ நமக்கு adiabatic processம் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும், but there will be a small change. So PV graph. இப்போ adiabatic process எடுத்து பார்த்தோம்னா what will be the graph? அங்க பார்த்த அதே கிராஃப் தான், ஆனா இங்க ஸ்லோப் அதிகமா இருக்கும். அங்க சர்க்கிட் வந்ததை விட இங்க பயங்கரமா சர்க்கிட் வர்ற மாதிரி இருக்கும். The slope of adiabatic process will be much greater than the slope of isothermal process. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டைரக்டா எக்ஸாம்ல ரெண்டு கர்வ கொடுத்துட்டு எது ஐசோபாரிக், எது ஐசோதர்மல், எது அடியாபாட்டிக் அப்படின்னு கேட்பாங்க. ஐசோதர்மலோடது பயங்கர நார்மலா இருக்கும், அடியாபாட்டிக்கோடது பயங்கர ஸ்லோப்பியா இருக்கும். அந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணியே நம்மளால சொல்ல முடியும். இப்போ இஃப் யூ டேக் ஐசோதர்மல் ப்ராசஸ், இதோட ஈக்குவேஷன் என்ன வருது நமக்கு? PV is equal to constant வருதா? PV equals constant. So அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dP into V plus dV into P equals 0. இது அந்த பக்கம் போச்சுன்னா V into dP equals minus P into dV. So dP by dV equals minus of P by V. So minus P by V தான் dP. இது என்ன அர்த்தம்? This is P, this is V graph. இது ஸ்லோப். ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோம்னா இங்க ஸ்லோப் இருக்கு இல்லையா, இவனோட ஸ்லோப், இந்த ஸ்லோப்போட ஈக்குவேஷன் என்ன வரும்? P by V, right? So dP by dV is, இத we can call this as slope இல்லையா, slope of isothermal. So dP by dV is minus P by V. Isothermal slope என்ன வரும் பாருங்க? minus of P by V. இப்போ இதே நம்ம அடியாபாட்டிக்கு ஸ்லோப் போட்டு பார்ப்போமா? இப்போ இங்க இவனோட ஈக்குவேஷன் என்ன வருது? PV to the power gamma equals constant. So இவனை டிஃபரன்ஷியேட் பண்ணா P into gamma V to the power gamma minus 1 dV plus V to the power gamma into dP equals 0. So இப்போ இதை அந்த பக்கம் கொண்டு போயிடுமா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். P gamma V to the power gamma minus 1 dV minus V to the power gamma dV equal, one second.
equal to minus. இது அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா நமக்கு மைனஸ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் டே dp by dv வேணுமா? இந்த dv அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இதை எங்கிட்ட கீழே கொண்டு வரலாம். ஸோ p gamma v to the power gamma minus 1 இந்த டேர்ம்ஸ் அப்படியே இருக்கு. divided by minus இந்த பக்கம் வந்தாச்சு. v to the power gamma equals dp by dv. ரைட்? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா என்ன வருண்டே? இங்க மேல மைனஸ் காமா வருமாடே பசங்களா? இங்க பாருங்க, dp by dv equals minus p gamma v to the power gamma minus 1 minus gamma. So இது ரெண்டும் 0 ஆயிடும். So this becomes dp by dv equals minus gamma p by v. Again. So in the slope, this is for adiabatic. Isothermal என்ன வந்தது நமக்கு? dp by dv equals p by v. This is for isothermal. So இதுல என்ன சொல்லலாம்? ஐசோதெர்மலோட ஸ்லோப்பை கம்பேர் பண்ணும்போது அடியாபேட்டிக்கு gamma times slope அதிகமா இருக்கா? Slope of adiabatic is gamma times more than slope of isothermal. So slope of adiabatic equals gamma slope of thermal. So இது கிராஃப்ல எப்படி நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகும்? ஒரு PV கிராஃப் இருக்கு. Right? So this is ஐசோதெர்மலோட ஸ்லோப்னு வச்சுப்போமே. அடியாபேட்டிக்கு எனக்கு இப்படி வந்துரும். Between the same pressure, இங்கோட ஒரு பிரஷர் இருக்கு, இங்கோட ஒரு பிரஷர் இருக்குது. இது ஐசோதெர்மல் அப்படி இருக்கும், அடியாபேட்டிக் பயங்கரமா டிராப் ஆகும். This is iso. This is adiabatic. So இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ் டே. Just take a note of it. Yeah. So adiabatic, isothermal. It's a ரொம்ப important difference. இந்த ரெண்டு ப்ராசஸ்க்கும் டிஃபரன்ஷியேட் பண்றது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதை வச்சு கூட கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு ஒரு கிராஃப்ல. ஸோ adiabatic process முடிஞ்சிடுச்சு. இப்போ next we'll go for polytropic process. Polytropic process என்றால் என்ன? இவ்வளோ ப்ராசஸை இண்டிவிஜுவலா படிக்கிறதுக்கு ஒரு மருந்து, ஒரே மருந்து எல்லா வியாதியும் சரியாகணும். அதுதான் பாலிட்ராபிக் ப்ராசஸ். ஒரே ஈக்குவேஷன், அந்த ஜெனரல் ஈக்குவேஷன் அவன்கிட்ட இருந்து மீதி எல்லா ஈக்குவேஷனையும் நம்மளால டிரைவ் பண்ணி கொண்டு வர முடியும். That is absolutely polytropic process. Papa and personal just give me 1 sec. Okay, let's continue polytropic process. Okay, Junash, you are in VIT Chennai. Congrats, buddy. That's a great college day. Congratulations on getting into VIT. Good. Super. I'm so happy that you got into VIT. Today, college சேர்ந்ததோட பத்தாது. Keep working hard. ஸ்கூல்ல படிச்சதை விட ஒரு ஸ்டெப் மேல படிங்க.
right? இப்போதான் நம்ம journey, actual journey start ஆகுது. You have literally graduated from boy to a man. Okay, all the best. VIT குட்டா? என்னடா கேள்வி இது? It is a great college. தமிழ்நாட்டுல VIT is one of the best. It's a very good college. And எப்படி சொல்லலாம், I mean that is an IIT, NIT. அதுக்கு அடுத்த லெவல்ல இப்போ தமிழ்நாடு லெவல்ல நேஷனல் லெவல் இன்ஸ்டிடியூட் சொல்றீங்க, IIT, NITக்கு அடுத்தது. இப்போ ஏன் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன், SRM, VIT எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா I would definitely prefer VIT. என்னோட preference VIT-ஆ தான் இருக்கும். Watch as a video by student. Yes, Shafiq, you can watch. யார் வேணாலும் பார்க்கலாம், no restrictions. சரி, பாலிட்ராபிக் ப்ராசஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு மருந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து தீர்ப்பாக முடியுமா? எஸ், பாசிபிள். அதைத்தான் பார்க்க போறோம். பாலிட்ராபிக் ப்ராசஸ். PV⁴ equals constant. யார் இந்த n? யார் இவர்? எங்கிருந்து வந்தார்? இவரோட பிளாஷ்பேக் என்ன? பாசாபாய். அவருக்கு ஒரு பேர் இருக்கு, பாலிட்ராபிக் இண்டெக்ஸ். ரைட்டா? PV⁴ கான்ஸ்டன்ட், பாலிட்ராபிக் இண்டெக்ஸ். இப்ப மீதி ப்ராசஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பேர் வச்சோம்ல, என்ன? பிரஷர் கான்ஸ்டன்டா இருக்கணும், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கணும், வால்யூம் கான்ஸ்டன்டா இருக்கணும், இல்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்கக்கூடாது அப்படின்னு. இது எதுவுமே இல்லாம எனக்கு எல்லாமே வேரியபிளா வந்தா என்ன பண்றது? ஏன் அப்படி ப்ராசஸே இருக்காதான்? டெஃபினட்டா இருக்குமே. ஹீட் டிரான்ஸ்ஃபரும் இருக்கு, பிவிடில எதுவுமே கான்ஸ்டன்டா இல்ல, எல்லாமே எனக்கு வேரியபிளா வந்து நிக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்குமா? ஆனா எக்கச்சக்க ப்ராசஸ் இருக்கு. நம்ம ரெஸ்ட்ரிக்டடா அந்த 4 ப்ராசஸ் மட்டும் தான் பாக்குறோம். 3 ஐசோபாரிக், ஐசோகோரிக், ஐசோதெர்மல், அதெல்லாம் அடியாபாட்டிக். நமக்கு 4 ஈஸியஸ்ட். பட் ரியல் வேர்ல்டுல இந்த மாதிரி ப்ராசஸ் வாய்ப்பே கிடையாது. அதை எப்படி படிக்கிறது? PV⁴ n-க்கு பதில் ஏதாவது ஒண்ணு போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஒரு நம்பரை போடும் போதும் எனக்கு அந்த ப்ராசஸோட கிராஃப் பயங்கரமா மாறிட்டே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு PV⁴ இருக்கு இல்லையா, என்னோட வேல்யூ லெட்ஸ் டேக் 0 அப்படின்னு போட்டுக்கொண்டு, அப்ப என்ன ஆகுது எனக்கு? pressure equals constant வருமா? or PV⁴ equals in the anything to the power 0 is 1, P equals constant. That will give me isobaric. Right? எனக்கு அது isobaric process ஆயிடுமா? n is equal to 0 போட்டா isobaric process. அதே எனக்கு n is equal to 1 போட்டோம்னா எனக்கு என்ன பாருங்க, n is equal to 1 போட்டா PV equals constant. இது isothermal. அதே n-க்கு பதில் நான் காமா போட்டேன்னா PV⁴ equals constant. இது அடியாபேட்டிக். இப்ப இந்த ஈக்குவேஷனையே லைட்டா நான் கொஞ்சம் மேக்கப் பண்ணி மாடிஃபை பண்றேன். இங்க நான் பண்ணிருக்கிறதே மேக்கப் தான். பாருங்க, தசாவதாரம் கமல் மாதிரி அந்த n-க்கு என்னென்ன நம்பர் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் தான் கேரக்டரே மாத்திக்குவார். n-க்கு முட்டை போட்டா பாலியில இருந்து அவரு ஐசோபாரிக் ஆயிடுவார், n-க்கு 1 போட்டா பாலியில இருந்து ஐசோதெர்மல் ஆயிடுவார். இப்ப அந்த ஈக்குவேஷனை லைட்டா பட்டி டிங்கரிங் பண்றேன். என்ன? PV⁴n equals constant. இப்போ லெட்ஸ் டேக், இத நான் என்ன பண்றேன், raise to the power 1/n. மொத்த ஈக்குவேஷனையும் பவர் 1/n-க்கு ரைஸ் பண்றேன். அப்ப P⁴ 1/n into வந்து v ஆயிடும், equals constant. ஏன்னா இது கான்ஸ்டன்ட், அதோட பவர் 1/n போட்டாலும் it will still be a constant. கரெக்டா? எனக்கு இந்த இடத்துல raising the entire equation to the power 1/n, அதாவது மொத்த ஈக்குவேஷனுக்கு பவர் 1/n போடுறேன். அப்ப P⁴1/n, V⁴n/n 1 ஆயிடும். கான்ஸ்டன்ட் is still a constant. இப்போ இங்கிட்ட நான் என்ன சப்ஸ்டிடியூட் பண்றேன் பாருங்கடே. இங்க
இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இங்க if I substitute n is equal to infinity, n is infinity போட்டா 1 divided by infinity என்ன ஆகும்? 0 இல்ல, right? So p to the power 1 by infinity into v equals p to the power 0 v equals v equals constant. அப்ப என்ன ஆகுது? Isochoric. So நம்ம போட்ட 4 ப்ராசஸையும் இந்த ஒரே ஈக்குவேஷன்ல இருந்து நம்மளால கொண்டு வர முடியும். This is pretty important. So இதுதான் polytropic processோட பவர். So polytropicல just என்னோட வேல்யூ மாத்தணும்னா என்னால எது வேணாலும் அதுல இருந்து கொண்டு வந்துட முடியும். And இதோட work done அதே தாண்டே, நம்ம adiabatic process அதே தான். So polytropic work done அதே தான். இங்க P1 V1 minus P2 V2 by n minus 1 or nr T1 minus T2 by n minus 1. Right? So polytropic oda work done. And இதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் polytropic ஓட ஸ்பெசிபிக் ஹீட் நமக்கு கேட்பாங்க. இப்ப மேயர்ஸ் ரிலேஷன்ல பார்த்தோம்ல, Cp is equal to Cv minus R அப்படின்னு. அதே மாதிரி பாலிட்ராபிக் ப்ராசஸ்ல நமக்கு ஸ்பெசிபிக் ஹீட் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அதுக்கான ஈக்குவேஷன் என்ன? Cp equals Cv minus R by n minus 1. ஞாபகம் வச்சுக்கோங்க. Cp is equal to Cv R by gamma minus 1 minus R by n minus 1. இங்க என்னங்கிறது பாலிட்ராபிக் இண்டெக்ஸ். இது எனக்கு நார்மல் ப்ராசஸ் ஒரு ஸ்பெசிபிக் Cp வராது, சாரி இங்க it is a polytropic process. நான் டினாமினேட் இங்க சஃபிக்ஸ்ல என்ன போடுறேன்னா அது கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். Cp னா அது isobaric process மட்டும் தான் applicable. In general இது specific heat for this polytropic process. C is equal to Cv minus R by n minus 1. Done. Okay. Okay, Vishnu. Now only joined video batch. Should I watch live classes or complete backlogs? Hey, first of all, live classes skip பண்ணிட்டு backlogs பார்க்காதீங்க. That is not advisable. Live classes first priority. Backlogs பார்த்துட்டு இருந்தா லைவ்ல போறது backlog ஆகும். ஏற்கனவே ஸ்கூல்ல உங்களுக்கு NCERT வைஸ் அதை நடத்திருப்பாங்க இல்லையா, அது கூடவே சேர்த்து தானே நீங்க எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ ஏன் சஜஷன் ஃபார் தோஸ் ஹூ ஜாயின்ட் நவ், ரீசெண்டா ஜாயின் பண்ண பசங்களுக்கு என்னோட ஐடியா, வீக் டேஸ்ல ஃபோக்கஸ் ஆன் கரண்ட் லைவ் கிளாஸஸ். ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் நேரத்துல நம்மளோட லைவ் பேட்சஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அங்க என்னென்ன கண்டென்ட் போயிட்டு இருக்கு, ஒரு சில டாபிக்ஸ் புரியாம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அந்தந்த நேரத்துல அந்த பர்டிகுலர் பேக்லாக் கண்டென்ட்டை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கறதுங்கிறது இப்போ நாட் சஜஷன். சரி, இப்ப பழைய டாபிக்ஸ்க்கு என்ன பண்றது? தத்துவா புக்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும்ல, either hard copy or soft copy. Soft copy எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கு. ரைட், உங்களோட ஆப்ல இருந்தோ உங்க ஸ்டூடெண்ட் லாகின் ஃப்ரம் browserல இருந்து you can download soft copy. Soft copy டவுன்லோட் பண்ணி அதோட தியரி ரொம்ப கிறிஸ்பா இருக்கும். ஒரு 5 to 10 பேஜ்ல மொத்த சாப்டரோட தியரியும் முடிச்சிட்டு இருப்பாங்க. வளவலா கொலகலான்னு கதை இல்லாம ஆன் பாயிண்ட் ஃபார்முலாஸ், கான்செப்ட்ஸ், டெஃபினேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், லிமிட்டட் போட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. லிமிடேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அதை மட்டும் பார்த்துட்டு ஜஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. எக்ஸசைஸ் 1 and 2 ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது ஏதாவது டவுட் வரும். அப்போ அந்த பர்டிகுலர் கான்செப்ட், ஒரு கான்செப்ட் புரியலைன்னா அந்த கான்செப்டோட வீடியோ மட்டும் பாருங்க. அவ்வளவுதான். மொத்தத்தையும் சேர்த்து வச்சு இப்ப பாக்குறதுக்கு இப்போ நமக்கு டைம் கிடையாது. ஸோ ஃபோக்கஸ் ஆன் கரண்ட் லைவ் செஷன்ஸ் இன் வீக் டே. வீக்கெண்ட்ல ஏதாவது கான்செப்ட் சுத்தமா புரியவே இல்லை, இப்ப மைண்ட்ல இருக்கும்ல ஸ்கூல்ல நடத்தினப்ப எனக்கு இது புரியவே இல்லை அப்படின்னு, சாட்டர்டே சண்டே ஆர் சண்டேஸ் அதையும் ஒர்க்கிங் டேவா கன்சிடர் பண்ணி பேக்லாக்ஸ்ல புரியாத கான்செப்ட்ஸை பார்த்து முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் இட். சரி, இப்போ கண்டினியூ பண்ணுமா? எஸ். ஸோ polytropic process முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தது லெட்ஸ் கோ டு cyclic and non-cyclic process. cyclic processனா என்ன? ஒரு பாடி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல இருந்து ஆரம்பிச்சு திருப்பி அதே ஸ்டேட்டுக்கு வந்துனா தட் இஸ் cyclic process. இப்ப cyclic processக்கு நமக்கு என்னென்ன தேவை? மினிமம் 2 டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ் தேவை.
ஏன்னா ஏல இருந்து பிக்கு போயிட்டு திருப்பி பில இருந்து ஏக்கு வரணும், வேற வேற பாதையில. அதே பாதையில கூட வரலாம், பட் அதை சைக்கிளிக்னு நம்ம சொல்ல முடியாது, ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். வேற பாதையில வந்ததுன்னா தட் இஸ் அ சைக்கிளிக் ப்ராசஸ். இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போம் நம்ம. ஒன்னு, this is the PV diagram. எனக்கு பாயிண்ட் ஏல இருந்து பிக்கு அந்த பாடி இப்படி இந்த பாதையில டிராவல் பண்ணுது. this is A and this is B. அடுத்து பில இருந்து ஏக்கு இப்படி வருதுன்னு வச்சுப்போம், ரைட்? இது ஒரு டைப் ஆஃப் சைக்கிளிக் ப்ராசஸ். இப்போ அதுவே ரிவர்ஸ்ல எப்படி வச்சுப்போம், இது ஏ, இது பி, அதே பிவி டயக்ராம். எனக்கு ஏல இருந்து பிக்கு இப்படிக்கா போகுது, பில இருந்து ஏக்கு எனக்கு இப்படிக்கா வருது, ரைட்? ஸோ ஏ பி பி இந்த மாதிரி வருதுன்னு வச்சுப்போம். எனக்கு இப்ப ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. பாக்குறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு, பட் ரெண்டுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன, யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். Give me the best book for NEET. சரிடே. இப்போ லெட்ஸ் சே உங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் என்கிட்ட, லெட்ஸ் சே நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட்னு வச்சுப்போம், நான் நீட் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்படுறேன். இப்போ என்கிட்ட ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, என்னன்னா நீ, அதாவது என்கிட்ட ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. என்ன கண்டிஷன்னா, ஒரே புக்கு தான் நீ ஃபாலோ பண்ணணும், ஒரே ஒரு புக்கு மட்டும்தான், வேற எதுவுமே உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், ஒரே புக்கு மட்டும்தான். அப்படின்னும் போது the one book that I will choose என்னவா இருக்கும்னு பார்த்தா PYQ compilation. அண்ட் போன வருஷம் வரைக்கும் I would have chosen NEET PYQ. பட் இப்போ ஆஃப் லேட் போன ரீசெண்ட் இயர்ஸ்ல நீட்டோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து நம்ம JEE மெயின்ஸுக்கு ஈக்குவலண்டா இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஈஸியா இருந்தது, இப்போ JEE மெயின்ஸுக்கு ஈக்குவலண்டா வந்துருச்சு. ஸோ நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஃபெயில் சேஃப் ஃபுல் ப்ரூஃப் ப்ராப்பர். எனக்கு பிசிக்ஸ்ல அவுட் ஆஃப் அவுட் வாங்கணும், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில எனக்கு ஃபுல் 45 கொஸ்டின்ஸ் அடிக்கணும்னா நான் ப்ரீவியஸ் இயர் JEE மெயின்ஸ் கொஸ்டின்ஸை எடுத்து வச்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன். தட்ஸ் இட். ஒன் பக்கா சோர்ஸ் PYQ JEE மெயின்ஸ் கம்பேரிசன், அவ்வளவுதான். அதை போட்டு முடிங்க. ட்ரஸ்ட் மீ, ஒரு மொத்தமும் வேணாம், நமக்கு ஒரு 2017 இருந்து 2027 இப்ப அடுத்த வருஷம் எழுதுறீங்கன்னு வச்சுப்போமே, நீட் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஜனவரி மாசம் மெயின் செஷன்லாம் முடிஞ்ச பிறகுதான் நீட் நடக்க போகுது. ஸோ 10 years 2017 to 2027 நீட், அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுத போற ஆஸ்பிரன்ஸ், என்னோட ஒரே சஜஷன் 10 வருஷம் மெயின்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து வச்சு சால்வ் பண்ணிட்டு போங்க. அதுக்கு மேல வேற எதுவும் தேவையில்லடே. சரியா? இக்னைட் பேட்ச் அது பாட்டு போயிட்டு இருக்குது. கிளமெண்ட் ஃப்ரெட்ஸ். சரிடே. சோ கண்டினியூ பண்ணுமா, டைம் ஆயிராயிட்டு இருக்கு. கமான் லெட்ஸ் கண்டினியூ. இப்ப ஒர்க் டன்ல அண்ணன் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன் பசங்களா. ஒர்க் டன்னுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம் நம்ம, இன்டெகிரல் P del V பார்த்தோமா. சோ ஒர்க் டன் இஸ் இன்டெகிரல் P into delta V. இப்போ அதுல அந்த P del V ஓட அர்த்தம் என்ன, இன்டெகிரல் P into dV. சோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா, சிம்பிள், ஏரியா அண்டர் PV graph. It's area under PV graph. நம்ம ஒரு பிரஷர் வால்யூம் கிராஃப் எடுத்துட்டு ரேண்டம் கர்வ் என்ன வேணா இருக்கட்டும், அதோட ஏரியா அண்டர் த PV graph will give you work done. இப்போ இந்த சைக்கிளிக் ப்ராசஸ்ல பாருங்க, AB இருக்கு இல்லையா, AB யோட ஏரியா ஒர்க் டன் என்ன வரும், இவ்வளவு பெருசு, அது பாசிட்டிவ் ஒர்க் டன், ஏன்னா கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. BC யோடது நெகட்டிவ், அது எவ்வளவு இருக்கும், இவ்வளவு இருக்கும். அந்த கர்வுக்கும் வால்யூம் ஆக்சஸ்க்கும் இருக்கிறது, ரைட்? சோ பாசிட்டிவ் ஏரியா while expansion, சோ அப்ப பாசிட்டிவ் ஒர்க், நெகட்டிவ் ஒர்க் கான்ட்ராக்ஷன்ல. அப்போ இங்க பார்த்தோம்னா work done in expansion is greater than work done in compression. அப்ப என்ன பண்ணலாம், net work is positive, right? So இது எங்கன்னா இந்த சைக்கிளோட டைரக்ஷன் பாருங்க, clockwise. ஒரு சைக்கிள் clockwise-ல இருந்ததுன்னா net work completely zero day. If the cycle is in the clockwise direction, net work completely zero. அதுவே எனக்கு ஆன்டி clockwise-ல இருக்குன்னு வச்சுப்போம். இந்த கேஸ்ல பார்த்தா ஆன்டி clockwise. சோ இங்க கம்ப்ரஷன் B to Aங்கிறது வால்யூம் டிக்ரீஸ் ஆகுது, கம்ப்ரஷன் A to B வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ரைட்? சோ எக்ஸ்பான்ஷன்.
பட் எக்ஸ்பான்ஷனோட ஒர்க் இது மட்டும் தான், கம்ப்ரஷனுக்கு மொத்தமாவே சேர்த்து. சோ இந்த கிராஃப்ல work done in compression is greater than work done in expansion. அப்ப அதோட மீனிங் என்ன? net work done is negative. எதனால? anti clockwise அப்படி இல்லனா counter clockwise. so ஒரு cyclical process அப்படினா first thing beginning point end point ஒண்ணா தான் இருக்கணும். அப்போ நம்ம மெக்கானிக்ஸ் கூட கம்பேர் பண்ணி பாப்போமே. மெக்கானிக்ஸ்ல net displacement is 0 அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் பார்த்திருப்போமா? and the beginning point and the final points are same, net displacement would be 0 in mechanics. அதே லாஜிக் மாதிரி இங்க எந்த குவாண்டிட்டி 0 ஆகும்? ஆரம்பிக்கிற பாயிண்ட் முடியிற பாயிண்ட் ஒண்ணாவே இருந்ததுன்னா delta t will be equal to 0 because starting pointல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ I mean everything is same. இங்க என்ன p ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி வருதுன்னா சேம் பிரஷர், சேம் வால்யூம், சேம் டெம்பரேச்சர். இப்ப delta t is 0. அதில இருந்து delta u 0 சொல்லலாமா? ரைட்? சோ cyclical process பொறுத்த வரைக்கும் change in internal energy is முட்டை. internal energy change ஆகாது, completely 0. okay? அப்ப heat supplied is directly equivalent to work done. நான் எவ்வளவு ஹீட் கொடுக்கறனோ அந்த ஹீட் மொத்தமாவே எனக்கு work done மாறிடுது. again real world process பார்த்தா அது வேற மாதிரி இருக்கும். அங்கிட்டு நம்ம போகணும். இப்போதைக்கு just remember this. in a cyclic process change in internal energy is 0, heat supplied is equal to work done. முடிஞ்சு போச்சு. for mains PVQs yes பசங்களா enough இங்க பாருங்க. see if you ask me whether it is enough, எப்பவுமே enough அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம ப்ராப்பரா ஒரு டாட் வைக்க முடியாது. என்னதான் உளுந்து பிராக்டிஸ் பண்ணாலும் enough அப்படின்னு கேட்டானோ ரிவைஸ் பண்ணணும், மறந்து போயிடும். நீங்க எக்ஸாம் எப்ப எழுத போறீங்க? let's say this is 11th standard topic. okay ஏக்லேவே டெஸ்ட் சீரிஸ் நீங்க ஜனவரி மாசம் எழுதுறோம்னே வச்சுப்போமே. இன்னைக்கு நான் ஒரு டாபிக்கை படிச்சு முடிச்சுட்டு அடுத்த 6 மாசத்துக்கு அதை திறக்காம நேரா எக்ஸாமுக்கு போய் உட்காந்து எனக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது தப்பு. ரிவைஸ் ஓகே என்ன பண்ணா நான் கிராக் பண்ணலாம் அப்படின்னா 3 விஷயங்கள். அதுல ஒன்னு ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருக்கணும், படிச்சு முடிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் 11th ஒழுங்கா படிச்சு முடிச்சிருக்கணும், 12th என்ன வரைக்கும் என்ன முடிச்சிருக்காங்களோ அதை தெளிவா படிச்சு முடிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் டெஸ்ட், கொஸ்டின் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணணும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு உங்களால சால்வ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பெட்டர். ஆன்சர் பார்த்து இல்ல கொஸ்டினை பார்த்து, கொஸ்டினை பாருங்கடே, ஆன்சர் வந்ததுன்னா சந்தோஷம், வரலையா சொல்யூஷன் ஓபன் பண்ணி பாருங்க. and then try to redo it once again. fine. இனிஷியலா டைமை பத்தி ஒரி பண்ண தேவையில்ல. just sheer number of questions. எத்தனை கொஸ்டின்ஸ் உங்களால சால்வ் பண்ண முடியுதோ அத்தனை கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அடுத்த பாயிண்ட் மூணாவது எல்லாம் கலந்த கலவை. ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்ட்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கோம், எதனால அந்த மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு, அதை நான் திருப்பி பண்ணாம இருக்கணும்னா என்ன பண்ணணும், இது ஒரு ஆஸ்பெக்ட். ரெண்டாவது ஆஸ்பெக்ட் ஆஃப் த தேர்ட் பாயிண்ட் இஸ் ரிவிஷன். சோ வாரத்துல 6 நாள் படிச்சா 7வது நாள் ரிவைஸ் பண்ணணும். 6 வாரம் படிச்சா இல்ல 2 மாசத்துக்கு ஒரு வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன். இல்ல இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 weeks once 2 வாரத்துக்கு ஒரு நாள் கம்ப்ளீட்டா ரிவிஷனுக்கு போடணும். ஃபுல் டே, அதாவது வீக்லி 2 வாரம் நீங்க கண்டினியூஸா படிக்கிறீங்கன்னு வச்சுப்போமே. 14 days 2 வாரம் கண்டினியூஸா படிக்கிறீங்க. 15வது நாள் நீங்க ரிவைஸ் பண்ணியே தீரணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அதே 2 மாசம் படிக்கிறதா இருந்தா அதுல கடைசி வாரம் இருக்குது இல்லையா, the last 5 days in 2 months, 60 daysல last 5 days should be completely for revision. again no other option. சோ 2 மாசத்துல கடைசி 5 நாள் ரிவிஷனுக்கு தான் நீங்க போட்டே ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அதுக்கு அடுத்தது 6 மாசத்துக்கு ஒரு மாசம் ஃபுல்லாவே ரிவைஸ் பண்ணணும். அந்த ஒரு மாசம் ஃபுல்லா ஆர் அட்லீஸ்ட் ஒரு 2 weeks எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணியே தீரணும். சோ 2 weeksக்கு 1 day, 2 monthsக்கு லைக் 4 days or 5 days, 6 monthsக்கு ஒரு 10 days or 15 days ரிவிஷனுக்குன்னு போட்டாதான் உங்களுக்கு எல்லாம் மைண்ட்ல இருக்கும். ஏன்னா நம்ம எழுத போறது மேரத்தான், 100 மீட்டர் கிடையாது. உங்க ஸ்கூல்ல எல்லாம் எப்படி தெரியுமா பழகி இருப்பீங்க, சனிக்கிழமை படிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதிட்டு திங்கக்கிழமையா எழுதுனது எல்லாத்தையும் மறந்துடுறது. ரைட்?
ஸோ அதுல இருந்து நீங்க try to come out of it. Information retain பண்ண try பண்ணுங்க. Then I can say it is enough. Try to retain as much information as possible. Try to answer as much questions as possible. Yeah, இப்போ இந்த revision பண்ணீங்கன்னு வைங்களேன். This revision plus ஒரு ஃபார்முலாக்கு at least 10 questions. Physicsல 11thல ஒரு 200 ஃபார்முலா இருக்கு, 12thல ஒரு 200 ஃபார்முலா இருக்கு. So 400 ஃபார்முலா into 10 minimum ஒரு 4000 கொஸ்டின் வச்சுப்போமே. பிளஸ் இப்ப நான் சொன்ன மாதிரி ரிவிஷன் 2 வாரத்துக்கு ஒரு நாள், 2 மாசத்துக்கு 4 நாள், 6 மாசத்துக்கு ஒரு 15 நாள். ஸோ ப்ராப்பரா நான் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன் சார் அப்படின்னா தென் எஸ் தட் இஸ் எனஃப். மெயின்ஸை கிராக் பண்ணிட்டு அட்வான்ஸ் போறதுக்கு தட் இஸ் எனஃப். சரி, போதும் ரொம்ப எக்ஸ்ட்ரா டீடைல் போயிட்டு இருக்கிறோம் நம்ம. லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். என்ன சொல்றேன்? எஸ், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 0. அப்போ del Q ஈக்குவல்ஸ் ஒர்க் டன். So cyclical processல நான் எவ்வளவு heat supply பண்றேனோ அந்த மொத்த heat எனக்கு work-ஆ மாறிடும். So that is a cyclical process. Right? Done. முடிஞ்சிருச்சு. அந்த almost end point-க்கு வந்துட்டேன் பசங்களா. heat engine போய்டுமா? So heat engine. என்னது heat engine? Simple. எனக்கு ஒரு மெஷின் அவன் ஒரு சோர்ஸ்ல இருந்து ஹீட் எனர்ஜி எடுத்து அதை ஒர்க்கா மாத்திட்டு மிச்சம் மீதி இருக்கிற ஹீட் எனர்ஜியை ஒரு சிங்க்ல கக்கி விட்டுறான். திஸ் இஸ் அ ஹீட் இன்ஜின். ஸோ ஒரு ஹீட் இன்ஜினோட வேலை என்னன்னா ஹீட் எனர்ஜியை எனக்கு மெக்கானிக்கல் ஒர்க்கா மாத்தி கொடுக்கறது தான் ஒரு ஹீட் இன்ஜின். ஸோ ஏன் நம்ம இந்த வேலையை பார்க்கிறோம்? வெரி சிம்பிள். உலகத்துல நமக்கு அபண்டன்டா அவைலபிளா இருக்கிறது ஹீட் எனர்ஜி. பட் த ப்ராப்ளம் இஸ் அதுதான் லீஸ்ட் எஃபிஷியன்ட் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஹீட் இன்ஜின் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது அதை கன்வெர்ட் பண்றது ரொம்ப 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 கஷ்டம். ஆனால் அதுதான் உலகத்துல அபண்டன்டா இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், நம்மளோட மெஜாரிட்டி பவர் பிளான்ஸ், கோல் ஃபயர்டு பவர் பிளான்ஸ், அதே மாதிரி டீசல் ஃபயர்டு பவர் பிளான்ஸ், நேச்சுரல் கேஸ் பேஸ்டு பவர் பிளான்ஸ், எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு நம்ம பிரைமரியா யூஸ் பண்றது நெருப்பு தான். இப்போ வரைக்கும் நம்ம வீட்டு அடுப்புல இருந்து நெய்வேலியில கரண்ட் எடுக்கிற வரைக்கும் எல்லாமே நெருப்பு தான். ஹீட் எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, இல்ல இந்த ஹீட் ரிலேட்டட் ஸ்டஃப், தெர்மல் இன்டர்னல் எனர்ஜி, இதுதான் அபண்டன்டா இருக்கு. ஸோ ஹீட் ப்ரொடியூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. அதை அதர் ஃபார்ம்ஸுக்கு கன்வெர்ட் பண்றது ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி எலக்ட்ரிசிட்டி. ஸோ அப்ப ஹீட் என்ஜின் அப்படிங்கிறது மெக்கானிக்கல் ஒர்க்கா மாத்திர வேலை. ஒரு தெர்மோடைனமிக் சிஸ்டம் அட் சர்டன் டெம்பரேச்சர் சோர்ஸ், அதுல இருந்து ஹீட் எடுத்து அதை அவன் மெக்கானிக்கல் ஒர்க்கா மாத்திட்டு ரிமைனிங் 100% மாத்த முடியாதுல்ல, சம் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் போயே தீரும். ரிமைனிங் இருக்கிறத அவன் சிங்கிட்ட வெளியே அட்மாஸ்பியர்ல சரௌண்டிங்ஸ்ல சிங்க்ல துப்பிடுவான், திருப்பி அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுருவான். இதுதான் ஒரு ஹீட் என்ஜினோட வேலை. சோ இப்ப இதுக்கு நமக்கு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஒர்க் தேவைப்படும். வாட் இஸ் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்? ஹீட் என்ஜின் நம்ம பிறகு பார்ப்போம். செகண்ட் லா. சோ அதுல மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல மொதல் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சிம்பிள் டே. எனக்கு ஒரு ரியல் வேர்ல்டுல ஒரு கேஸ் பார்ப்போமே. இப்போ சிம்பிள், வெரி சிம்பிள். எனக்கு கோல்டு வாட்டர் இருக்குல்ல, ஒரு கிளாஸ்ல நான் கோல்டு வாட்டர் ஊத்திட்டு வந்து கையை பிடிச்சிருக்கேன், கையில கோல்டு வாட்டர் கிளாஸ் ஒன்று வச்சிருக்கேன். இப்ப எனக்கு என்ன நடக்குது? அந்த வாட்டர்ல இருக்கிற சில்னஸ் என் கைக்கு இறங்குது, என் கையில இருக்கிற டெம்பரேச்சர் லைக் என் கையில இருந்து அந்த கிளாஸுக்கு ஹீட் டிரான்ஸ்பர் நடக்குது. ரைட் தானே? ஏன் என் கை இஸ் அட் அ ஹையர் டெம்பரேச்சர், அந்த டம்ளர் இஸ் அட் அ லோவர் டெம்பரேச்சர். சோ இங்கிட்ட இருந்து அங்க ஹீட் எனர்ஜி. ஏன் ரிவர்ஸ்ல பாசிபிள் இல்ல? ஹைல இருந்து மட்டும்தான் லோக்கு போக முடியுமா? மேத்தமேட்டிக்கலா ரிவர்ஸ்ல இருந்து கூட பாசிபிள் கிடையாது. பாசிபிள் தானே? மேத்தமேட்டிக்கலா ரிவர்ஸ்ல கூட பாசிபிள். சோ அப்ப செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ஸ்டேட்மெண்டே அதுதான். எக்ஸ்டர்னல் ஹெல்ப் இல்லாம நம்மளால லோவர் டெம்பரேச்சர்ல இருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு ஹீட் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. நேச்சுரலா ஹீட் வில் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் டு லோ டெம்பரேச்சர். இப்ப நான் சாதா தண்ணியை என் கையில வச்சிருக்கேன்ப்பா, அந்த தண்ணியில இருந்து ஹீட் எனர்ஜி என் கைக்கு வந்துட்டு என் கையை சூடாகணும், தண்ணி கூல் ஆகணும். இது நேச்சுரலா பாசிபிளே கிடையாது. ரைட்? சோ மேத்தமேட்டிக்கலா பாசிபிள் தானே? ரெண்டு பேருக்கிட்டையும் ஒரு சர்டன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இருக்கு.
தண்ணியில இருந்து கொஞ்சம் ஹீட் எனர்ஜி என் கைக்கு வந்த பிறகு என் கை சூடாகணும். நான் நார்மல் தண்ணியை தான் பிடிச்சிருக்கேன், என் கை சூடாகணும், தண்ணி சில்லுன்னு ஆகணும். நேச்சுரலா இது நாட் பாசிபிள். According to second law, இது not possible. Heat energy will always flow from higher temperature to lower than the higher. External help இல்லாம naturally not possible. அடுத்தது இன்னொரு ஃபார்மேட் ஒன்று இருக்கு. நம்ம ஹீட் எனர்ஜியை எடுத்து அதை ஒர்க்கா மாத்துறதுக்கு ட்ரை பண்றோம். ஆனா 100% heat energy work-ஆ மாத்த முடியாது. Some amount of heat will always be rejected. ஒரு மெஷின் சோர்ஸ்ல இருந்து ஹீட் எனர்ஜியை எடுத்து அதை 100% ஒர்க்கா மாத்துறது இம்பாசிபிள். ஆர் இது இன்னொரு மாதிரி சொன்னா எஃபிஷியன்சி கேன் நெவர் பி 100%. ஸோ ஹீட் இன்ஜினோட எஃபிஷியன்சி 100% இருக்கவே முடியாது. ஹீட்டை கொஞ்சோண்டாவது அது ரிஜெக்ட் பண்ணியே தீரணும். இருக்கிற எல்லா ஹீட் எனர்ஜியையும் அது கம்ப்ளீட்டா ஒர்க்கா மாத்த முடியாது. தீஸ் ஆர் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் செகண்ட் லா. செகண்ட் லாக்கு எக்கச்சக்க ஃபார்மேட் இருக்கு. நம்ம 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் எடுத்திருப்போம். டைரக்ஷன் ஆஃப் ஹீட் ஃப்ளோ சொல்றது தான் செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லா வந்து கன்சர்வேஷன் மட்டும் தான். டைரக்ஷனை பத்தி அது பேசுறதே கிடையாது. ஜஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, A + B = C. பட் செகண்ட் லா தான் ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சருக்கு தான் நேச்சுரலா ஹீட் ஃப்ளோ இருக்கும். லோல இருந்து ஹைக்கு கொண்டு போனோம்னா நீ எக்ஸ்டர்னலா பம்ப் பண்ணாதான் உண்டு, இல்ல ஹீட் இன்ஜினை ரிவர்ஸ்ல ஆப்ரேட் பண்ணாதான் உண்டு. இது எல்லாமே செகண்ட் லால இருந்து வர்றது. சரி, இப்போ ஹீட் இன்ஜின் அப்படின்னா என்ன? சிம்பிள் டே. ஒரு சோர்ஸ், ஒரு சிங்க், இங்க இருந்து அங்க ஹீட் எடுத்து வெளியே ஒர்க் பண்ணிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ ஹீட் இன்ஜின் என்னன்னா 3 விஷயங்கள் தேவை. ஒரு ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ், ரைட்? ஸோ நம்ம ஒரு ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் யூஸ்வலா என்ன இருக்கும்னா ஏர். ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ் இப்போ எனக்கு ரெண்டு பாடிஸ் இருக்கு. ஒன்னு சோர்ஸ் T1 ஹை டெம்பரேச்சர் அப்படின்னு வச்சுப்போம். இன்னொன்னு சிங்க் T2, இது லோ டெம்பரேச்சர்ல இருக்கு. சோர்ஸ் ஹை டெம்பரேச்சர் T1, சிங்க் லோ டெம்பரேச்சர். இப்ப ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸோட வேலை என்ன தெரியுமா? இந்த சோர்ஸ்ல இருந்து ஹீட் எடுக்கணும். இவன் இங்கிட்ட இருந்து கொஞ்சோண்டு ஹீட் எடுக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே he is drawing a certain amount of heat Q1. டிரா பண்ணிட்டு இவன் இந்த ஹீட்ல ஒரு பகுதியை எனக்கு ஒர்க் டன்னா மாத்தி கொடுக்கறான். He is converting certain amount of heat into work done. அதுக்கு அடுத்து என்ன ஆகுது? இவனால மொத்தத்தையும் ஒர்க்கா மாத்த முடியாது. அதுல இருந்து ஒரு பார்ட்டை மட்டும் தான் ஒர்க்கா மாத்துறான். மீதி என்ன பண்ணுவான்? he will reject. இத கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவான் as Q2. சிங்க்குக்கு ஹை டெம்பரேச்சர் பாடியில இருந்து சர்டன் ஹீட் எடுத்து ஒரு யூஸ்ஃபுல் ஒர்க் எனக்கு பண்ணி கொடுத்துட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவான். இப்ப நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். பைக் இருக்கு இல்லையா? பைக்ல நான் பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறேன். அந்த பெட்ரோல்ல இருந்து வெளியே வர்ற ஹீட் எனர்ஜி Q1. பெட்ரோல்ல இருந்து இன்ஜினுக்கு போற கம்ப்ளீட் எனர்ஜி Q1. அதுல இருந்து என்னோட செயின் மூலியமா வீல்ஸுக்கு வர்றதுதான் ஒர்க் டன். அதுதான் யூஸ்ஃபுல்லான ஒர்க் இல்லையா? அந்த செயின்ஸ் மூலியமா இன்ஜின்ல இருந்து கிராங்க் ஷாப்ல இருந்து அந்த செயின் வழியா என் டயருக்கு என்ன வந்து என் வண்டி நகர்றது தான் ஒர்க் டன். இப்போ மீதி சைலன்சர் ஹீட் ஆகும்ல. நார்மலா பைக்கு கார் எது பார்த்தாலும் நமக்கு அந்த எக்ஸாஸ்ட் சைலன்சர் இருக்கு இல்லையா? அது என்ன சூடா கொஞ்ச நேரம் ஓட்டிட்டு போனா. சோ அங்கிட்டு ரிமைனிங் வேஸ்டான எனர்ஜி எல்லாம் வீணா போகுதா? that is Q2. So Q1 ல இருந்து ஒரு certain value of work பண்ணிட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அவன் எக்ஸாஸ்டா வெளியே தள்ளி விட்டுருவான். They are like completely useless. Okay, so that is W2. So இங்க இன்ஜினை பத்தி பேசினாலே நம்ம நார்மலா ரியல் வேர்ல்டுல ஒரு பைக்கு கார் வாங்குறதா இருந்தா நம்ம கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்? மைலேஜ் எவ்வளவு, லிட்டருக்கு எவ்வளவு கொடுக்குது? ஆப்வியஸா அதைத்தான் டெக்னிக்கலா நம்ம எஃபிஷியன்சி அப்படிங்கிறோம். ரைட்? சோ எவ்வளவு ஹீட் நான் கொடுக்குறேன், அதுக்கு அவன் எவ்வளவு வேலை பார்க்கறான். ஒரு லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடுது, அதான் மைலேஜ். இப்ப நம்ம நார்மல் குட்டி பைக் ஏதாவது வாங்கினோம்னா 60, 70, 80. பெரிய பைக் ஏதாவது வாங்கினோம்னா 40. சூப்பர் பைக் ஏதாவது வாங்கினோம்னா 10, 15, 20 அந்த ரேஞ்சில். ஒரு லிட்டருக்கு எத்தனை கிலோமீட்டர், அதே மாதிரிதான் இவ்வளோ இன்புட்டுக்கு எவ்வளவு அவுட்புட். அதுதான் எஃபிஷியன்சி. எஃபிஷியன்சியோட ட்ரெடிஷனல் ஃபார்முலா என்ன? அவுட்புட் பை இன்புட்
இங்க அவுட்புட் என்ன work done. யூஸ்ஃபுல்லா எனக்கு கிடைக்கிறது என்ன work done. நான் கொடுக்கிறது என்ன Q1. ரைட் சோ Q1 தான் நான் கொடுக்கிறது இங்க. இப்ப எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணும்போது பசங்க லிசன் if we use energy conservation Q1 plus W equals Q2 கரெக்டா Q1 sorry இங்க இருந்து Q1 தான் W plus Q2 கரெக்டா Q1 அதை எடுத்து அதுல ஒரு பகுதி எனக்கு ஒர்க்கா மாறி போச்சு மீதி இருக்கிறது வெளிய எனக்கு ஹீட் எனர்ஜியா மாறி போச்சு சோ Q1ங்கற எனர்ஜி தான் ஒர்க்காவும் Q2 ஆகவும் மாறுது அப்ப work done என்ன ஆகுது Q1 minus Q2 equals work done அதாவது தான் எடுத்ததுக்கும் வெளிய தூக்கி போட்டதுக்கும் டிஃபரன்ஸ் தான் அது வேலை பார்க்குது கரெக்டா லெட்ஸ் சே 10 யூனிட்ஸ் எடுக்குதுன்னா இங்க 3 யூனிட்ஸ் கொடுத்துருச்சுன்னா மீதி இருக்கிற 7 தான் எனக்கு work done ஆகுது so work done is the difference between Q1 and Q2 இப்போ இத தூக்கி ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா work done என்ன Q1 minus Q2 by Q1 so which is 1 Q2 by Q1 இத நம்ம சால்வ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 minus T2 by T1 அப்படினு வருது சோ இதுதான் efficiency formula 1 minus T2 by T1 right so the formula for efficiency okay இது ஜெனரல் ஹீட் என்ஜினுக்கான ஃபார்முலா இதுல ஸ்பெசிபிக்கா நமக்கு கார்னாட் என்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குது so what is Carnot's engine thermodynamically தியரட்டிக்கலா ரெண்டு டெம்பரேச்சருக்குள்ளார ஆக்ட் ஆகுற ஒரு இன்ஜினோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கறத கார்னாட் அப்படின்றவரை தியரட்டிக்கலா கொடுத்தார் அதைத்தான் நம்ம கார்னாட் சைக்கிள் கார்னாட் இன்ஜின் அப்படின்னு விதவிதமா சொல்லுவோம் சோ குவிக்கா டைம் ஆயிடுச்சு இல்லையா yes Gobes I do remember you buddy how are you எப்படி போயிட்டு இருக்கு இந்த லைஃப் சோ கார்னாட் சைக்கிள் பாத்துறோமா சோ கார்னாட் சைக்கிள்ல நமக்கு பிரைமரியா 4 processes நடக்குது this is P and this is V right so ஒரு சிஸ்டம் ஆரம்பிக்குதுன்னு வெச்சுப்போமா இனிஷியலா isothermal expansion so stage 1 என்னன்னா constant temperature la expansion isothermal expansion right so this is P1 V1 T1 அப்படி எடுத்துப்போம் right so initial temperature volume pressure isothermal expansion isothermal னா என்ன எனக்கு temperature மட்டும் constant ஆனா என்னென்ன சேஞ்ச் ஆகும் P2 V2 temperature சேமா இருக்குன்னு வெச்சுப்போம் this is B அதாவது கார்னாட் சைக்கிள்ல நமக்கு 4 processes இருக்கு ரெண்டு அடியாபாட்டிக் ரெண்டு ஐசோதெர்மல் ரெண்டு எக்ஸ்பான்ஷன் ரெண்டு கம்ப்ரஷன் சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கிறது ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன் அடுத்தது அடியாபாட்டிக் எக்ஸ்பான்ஷன் இப்படி அடியாபாட்டிக் எக்ஸ்பான்ஷன் சி வெச்சுப்போம் சோ அடியாபாட்டிக்னா எல்லாமே மாறும் எனக்கு P3 V3 T2 ஏன்னா இங்க ஒரே டெம்பரேச்சர் இங்க T2 க்கு வந்துருச்சு it's a third process isothermal compression so inge compression but it is isothermal see இத D வெச்சுக்கலாம் P3 V3 T2 temperature அப்படியே தான் இருக்கும் because this is isothermal நாலாவது process இப்படி again இது adiabatic same yeah T2 ல இருந்து it will be back to T1 இப்போ இங்க ரெண்டு isothermal இது adiabatic இதுவும் adiabatic இது isothermal right so இந்த processல P1 V1 equals P2 V2 isothermal expansion inge P2 V2 to the power gamma equals P3 V3 to the power gamma and inge போகும்போது isothermal compression right so இந்த ரெண்டு processes compression டே இங்கிட்டு P3 V3 equals wait 1 2 3 4 my mistake இங்க 4
4 P3V3 equals P4V4. Finally, P3V3 to the power gamma equals P1V1 to the power gamma. 4 process. Inge final efficiency eta equals 1 minus T2 by T1. இதே formula தான். The 4 process ஞாபகம் வச்சுக்கோங்க. A, B and BC are expansion. A, B and BC இது ரெண்டும் expansion. அதே மாதிரி CD and DA are compression. Expansion and compression. So theoretically, video batchல yeah, we are going to start rotation motion. இன்னைக்கு first class for rotation motion. Even I am waiting. I'll see you there. சரி, இதே கார்னாட் சைக்கிள் முடிஞ்சிருச்சு. கடைசி டாபிக் மட்டும் பார்த்துருமா? ரெஃப்ரிஜரேட்டர் ஆர் ஹீட் பம்ப். அதோட வேலை என்ன? ரெஃப்ரிஜரேட்டர் ஆர் ஹீட் பம்போட வேலை சிம்பிள். ஆல்ரெடி கோல்டா இருக்கிற ஒரு ரீஜன்ல இருந்து ஹீட்டை எடுத்து சரௌண்டிங்ல ஹாட்டா இருக்கிற ரீஜன்ல அந்த ஹீட்டை ரிலீஸ் பண்ணணும். இதுதான் ரெஃப்ரிஜரேட்டர் இல்ல ஹீட் பம்போட வேலை. கரெக்டா? ஒரு கோல்டு ஏரியால இருந்து ஹீட் எடுத்து எனக்கு ஹாட்டான ஏரியா சரௌண்டிங்ல எனக்கு அதை ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். ஏசி, that is a heat pump. Refrigeration. So refrigerator or heat pump. So conceptual formula என்னடே? diagram, working diagram இப்படி இருக்கும். இது எனக்கு source, high temperature. இது sourceல இருந்து T1 எடுத்துப்போம். This is high temperature. Working substance. This sink. T2 low temperature. இப்போ இங்கிட்டு இவனோட வேலை என்ன? சிங்க்ல இருந்து, அதாவது லோ டெம்பரேச்சர்ல இருந்து கொஞ்சம் ஹீட்டை வெளியே எடுக்கணும். Q2ன்ற ஹீட்டை அவன் வெளியே எடுக்கிறான்னு வச்சுப்போம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹை டெம்பரேச்சருக்கு நேச்சுரலா ஹீட் ஃப்ளோ பாசிபிள் கிடையாது. கரெக்ட் தானே? ரைட். இப்போ அவன் லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹீட் எடுக்கணும்னா நான் எக்ஸ்டர்னலா அவனை பம்ப் பண்ணணும். அப்போ ஃப்ரிட்ஜுக்கு இப்போ வெயில் நேரத்துல நம்ம வீடு தானாவே சூடு ஆயிடும். ஏன்னா சரௌண்டிங் வெளியில ஹை டெம்பரேச்சர், லோ டெம்பரேச்சர். ஆனா ஃப்ரிட்ஜ்ல எனக்கு கூல் ஆகணும்னா நான் கரண்ட் கொடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளார நான் கூல் தான் பண்ணணும். ஸோ அப்ப நான் கொடுக்குற எக்ஸ்டர்னல் சப்ளை அது W. நான் அவனுக்கு ஒர்க் கொடுக்குறேன். that's the difference. நம்ம ஹீட் இன்ஜின்ல அவன் எனக்கு வெளியே ஒர்க் கொடுத்தான், இங்க நான் அவனுக்கு ஒர்க் கொடுக்குறேன். ரைட்டா? இப்ப அவன் என்ன பண்ணுவான்? இங்க அந்த சோர்ஸ்ல வெளியே சரௌண்டிங்ஸ்ல ஹீட்டை தள்ளி விட்டுருவான். சோ அங்க இருந்து ஒரு ஹீட் எடுத்து அவன் நேரா அதை மட்டும் இங்க தள்ள மாட்டான். நல்லா பாருங்க, நான் கொடுக்குற ஒர்க்கையும் சேர்த்து தான் இங்க தள்ளி விடுவான். ரைட்டு தானே? அவன் Q2 மட்டும் எடுத்து அதை அப்படியே தள்ளி விட மாட்டான். அப்ப W எங்க போச்சு? அவன் எடுக்கிற ஹீட் ஒன்னா இருக்கும், பிளஸ் நான் கொடுத்த W சேர்த்து அவன் Q1 வெளியே தள்ளி விட்டுருவான். ஓகே. சோ இப்ப இங்க எஃபிஷியன்சின்னு பேசுறது யூஸ்லெஸ். ஏன்? எப்படி பார்த்தாலும் அவன் எடுக்கிறதுக்கு தேவையானதை விட நான் அதிகமா தான் ஒர்க் கொடுத்தாகணும், வேற வழியே கிடையாது. சோ இங்க நம்ம வேற ஒரு வேரியபிளை பத்தி பேசுவோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். சோ ஹீட் இன்ஜின், ஹீட் பம்ப் ஆர் ரெஃப்ரிஜரேஷனை பொறுத்த வரைக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் COP என்ன வரும் நமக்கு? ஹீட் ரிமூவ்ட் பை ஒர்க் டன். அவன் எவ்வளவு ஹீட் ரிமூவ் பண்றான் டிவைடட் பை அதுக்கு நான் எவ்வளவு ஒர்க் பண்றேன். ரைட்? சோ தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். நான் கொடுக்கிற ஒர்க்குக்கு அவன் எவ்வளவு ஹீட் ரிமூவ் பண்றான். சோ நம்ம இங்க எஃபிஷியன்சின்னு பேச முடியாது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். சோ அப்ப ஹீட் ரிமூவ்ட் எவ்வளவு? இங்க பாருங்க, Q2 அப்படிங்கிறது ஹீட் ரிமூவ்ட், நான் கொடுக்கிறது ஒர்க் டன். இப்ப இது மூணுத்துக்கும் ரிலேஷன்ஷிப் என்ன? நான் கொடுக்கிற ஒர்க் பிளஸ் அவன் ரிமூவ் பண்ற Q2 ரெண்டும் சேர்ந்து எனக்கு Q1 வெளியே போகுது. ரைட் தானே? சோ work done equals Q1 minus Q2.
right? So work done is equal to Q1 minus Q2. தூக்கி substitute பண்ணுமா? So COP is Q2 by Q1 minus Q2. அவ்வளவுதான் equation of performance. நமக்கு இது பார்த்தோம் இல்லையா ஹீட் இன்ஜின், அதே மாதிரி அதுக்கு கிட்டத்தட்ட ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், which is T2 by T1 minus T2 coefficient of performance. ஆல்பா அங்க எஃபிஷியன்சி பார்த்தோம்ல, அதுக்கும் இதுக்கும் கூட நம்ம ஒரு லிங்க் கிரியேட் பண்ணலாம். I mean we can create a direct formula, but அந்த அளவுக்கு தேவையில்லை. This is enough. Okay, சரிடே, I think இன்னைக்கு போதும், டைம் ஆயிடுச்சு. We'll continue in the next session. Next session will be probably on Friday பசங்களா. அன்னைக்கு கைனடிக் தியரியை முடிச்சிடலாம், அதுக்கு அடுத்த செஷன்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் முடிஞ்சிடலாம், அத்தோட தெர்மல் பிசிக்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும். சண்டே உங்க டெஸ்ட்டை சந்தோஷமா எடுத்துக்கோங்க. So now, yeah பசங்களா, and one more thing, MVSAT ஏற்கனவே நான் எல்லா செஷன்லயும் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, MVSAT நம்ம வேதாந்தோட இன் ஹவுஸ் ஒலிம்பியாட் மாதிரி, right? It is a scholarship MVSAT, மெகா வேதாந்து ஸ்காலர்ஷிப் ஆப்டிடியூட் டெஸ்ட். ஸோ 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் எல்லாரும் எழுதலாம். பட் நம்ம JEE சேனல்ல பேசிட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்கா JEE. ஸோ JEE நீட் ஆஸ்பிரன்ஸ் ரிப்பீட்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் அந்த டெஸ்ட் ஆக்சஸ் இருக்கு. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்க எதுவும் பே பண்ண வேண்டியது இல்லை. ஜஸ்ட் கிவ் இட் யுவர் டீடைல்ஸ், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யூ கேன் ரைட் த டெஸ்ட். அதோட சிலபஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்லயே கம்ப்ளீட் சிலபஸ் அவைலபிளா இருக்கு. 11th 12th ரிப்பீட்டர்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் ஒன் மோர் திங், 11th and 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஃபுல் சிலபஸ் வராது. அந்த மந்த் வரைக்கும், லெட்ஸ் சே உங்களுக்கு ஆகஸ்ட் ஆர் செப்டம்பர் வரைக்கும் ஸ்கூல்ல எது வரைக்கும் நடத்திருக்காங்களோ அது மட்டும் தான் உங்க சிலபஸ்ல இருக்கும். அதை வச்சு நீங்க டெஸ்ட் எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் திங் டு பி நோட்டட், இந்த டெஸ்ட்ல யூ வில் கெட் யுவர் ஆல் இந்தியா ரேங்கிங். நேஷனல் லெவல்ல இந்த டெஸ்ட் யாரெல்லாம் எழுதுறாங்களோ அந்த ரேங்கிங்ல அந்த பீப்புள்ல நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்றது தெரிய வரும். தட் இஸ் ஒன் பிக் அட்வான்டேஜ். ரெண்டாவது, யூ வில் கெட் யுவர் டெஸ்ட் அனாலிசிஸ், கம்ப்ளீட்டா ஃபுல் டெஸ்ட் அனாலிசிஸ் கிடைக்கும். அதை வச்சு யூ கேன் டிசைட் நான் எங்கிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. அது இல்லாம எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், இந்த ஸ்காலர்ஷிப், பிரைசஸ், இன்டர்நேஷனல் டூர்ஸ், டேப்லெட்ஸ், பிளா 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 எக்கச்சக்கம் இருக்கு. ஸோ மீதி எதுக்கு இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், where you stand in the test, அந்த ரெண்டு ரீசன்ஸ்க்காகவாது I'll suggest you to write the test. and அதோட லிங்க் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோலயே இருக்குடே. again MVSAT கிளிக் பண்ணீங்கன்னா you have that over here. உங்க டீடைல்ஸை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா you can get it. syllabus, okay, I'll definitely bring அடுத்த செஷன்ல I'll give you the syllabus. okay, சரிடே குட்டி பசங்களா. So yeah, thermal physicsல 50% is done. thermodynamics முடிஞ்சிருச்சு. அடுத்த செஷன்ல கண்டினியூ பண்ணுவோம். Take care, bye bye, see you, enjoy.